யெகோவா அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். சகோதரர்களே, சகோதரிகளே, மற்றும் இந்த போதனையை கவனமாக கேட்கும் எல்லா நபர்களுக்கும் ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். நேரம் ஒதுக்கி இவ்வோசையை கேட்கிறவர்களுக்கும், இன்னும் சோர்ந்து விடாமல், நம்பிக்கையை இழக்காமல், மனவுறுதி குன்றாமல் இருக்கிறவர்களுக்கும் என் வாழ்த்துக்கள். இவ்வாறு உறுதியாக இருக்கிறவர்களையே தேவன் விரும்புகிறார். நாம் உறுதியோடு, தைரியமாக, ஆண்டவரின் பாதையில் நிலைத்து இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்போதும் போதித்தார், இவனே இரட்சிக்கப்படும் என்பது, இறுதி வரை நிலைத்திருப்பவன்தான் என்று. நாமே இப்பயணத்தில் இருக்கும்போது, வாழ்க்கையின் முடிவு வரை பல விடையக்கூடியன. பல சிரமங்கள், துயரங்கள், கண்ணீர், வருத்தங்கள், கஷ்டங்கள், இவைகள் எல்லாம் நம்மை சந்திக்கலாம். ஆனால் ஆண்டவர் தைரியமானவர்களுக்கு சொல்லுகிறார், நிலைத்திருப்பவனே, உறுதியாக இருப்பவனே, வாழ்க்கை முடிவு வரை சகித்துக் கொள்பவனே நித்திய ஜீவனின் கிரீடத்தை பெறுவான். எனவே நாம் இங்கே ஆண்டவரின் முன்னிலையில் இருக்கிறோம், நமது கடவுளின் சந்நிதியில் நிற்கிறோம். எனக்கு பல சகோதரரும் சகோதரிகளும் எழுதி அனுப்பும் வேண்டுகோள்கள் அதிகமாக உள்ளன. மேலும் சமீபத்தில் நமது சபையில் சேரும் புதிய நபர்களும் பல்வேறு வேத சார்ந்த தலைப்புகள் குறித்து பேசுமாறு என்னிடம் கேட்டுக்கொள்கிறார்கள். குறிப்பாக சிலர் கூறுகிறார்கள் அவர்கள் ஆண்டவரை புகழ முற்றிலும் தெரியவில்லை என்று. தேவனை எப்படி புகழ வேண்டும் என்பதை தெரியாமல் புகழ்தலை ஜபத்துடன் குழப்புகிறார்கள் என்றும் சொல்கிறார்கள். ஆனால் இன்று நாம் இது பற்றி கற்றுக்கொள்ளப் போகிறோம். நமது சபையின் சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் ஏற்கனவே இதை அறிவார்கள். புதியவர்களுக்கோ இது ஒரு அருமையான வாய்ப்பு இருக்கும். அவர்கள் கற்றுக்கொள்வார்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்துவது எது, தேவனை புகழ்வது என்றால் என்ன, எப்படி நம்முடைய ஆண்டவரை நாம் புகழ வேண்டும், நம்முடைய கடவுளை எவ்வாறு நாம் புகழ்கிறோம் என்பதை. அதனால் நாம் இப்போது நம்முடைய பைபிளை திறப்போம். சங்கீதங்களில் எல்லா சங்கீதங்களும், சங்கீதங்கள் மொத்தம் 1 உள்ளது. சங்கீதம் எண் 1 முதல் 1 வரை எல்லாமே கடவுளுக்கு ஸ்தோத்திரம் கூறுவதைப் பற்றித்தான் பேசுகிறது. சில பிரார்த்தனைகளும் உள்ளன, ஆனால் அதைவிட அதிகமாக கடவுளுக்கு ஸ்தோத்திரங்கள் உள்ளன. எனவே நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்ய விரும்பினால் சங்கீதங்களை வாசியுங்கள். சங்கீதங்களில் உள்ள வரிகளை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்யும்போது, நீங்கள் முழங்கால் விழுந்து கடவுளின் சந்நிதியில் வரும்போது, அவை உங்கள் நினைவில் இருக்கும் வார்த்தைகளாக, அந்த சங்கீதங்களிலிருந்து மனப்பாடம் செய்த அந்த வார்த்தைகளை நீங்கள் கூறுங்கள். ஏனெனில் ஸ்தோத்திரங்கள் என்றால் நாம் அதைக் கூறலாம். ஸ்தோத்திரங்களை பலமுறை மீண்டும் கூறலாம். அவை திரும்ப திரும்ப கூறப்படும் வார்த்தைகளாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்யும்போது நாம் இந்த திரும்ப திரும்ப கூறப்படும் வார்த்தைகளை பலமுறை சொல்லலாம். இப்படியாக விரும்புகிறவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்யும்போது பல மணி நேரங்கள் கூட செலவிடலாம், அதே வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் கூறி. மேலும் சங்கீதங்களில் நீங்கள் கர்த்தருக்கான ஸ்தோத்திரங்களுக்காக பலவிதமான சொற்கள், பலவிதமான வார்த்தைகளை காணப் போகிறீர்கள். அதனால் நீங்கள் அந்த நேரத்தை கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கவும் மகிமைப்படுத்தவும் பயன்படுத்த முடியும். வாழ்த்துதல் வேறொரு விஷயம், ஆனால் பிரார்த்தனை என்பது இதுபோல திரும்ப திரும்ப கூறப்படும் வார்த்தைகள் அல்ல. பிரார்த்தனை என்பது அது கர்த்தருடைய சந்நிதியில் நம்மால் செய்யப்படும் ஒரு வேண்டுகோளாகும். ஒரு விஷயத்தை வழங்குவது, நம்முடைய ஆசைகளைச் சொல்லுவது, நம்முடைய தேவைகளைக் கூறுவது. நான் தேவனுடன் பேச வேண்டியுள்ளது, தேவனுடன் உரையாடி என்னுடைய பிரச்சனைகள், சிரமங்கள், நோய்கள் எதுவாக இருந்தாலும் அதை தேவனுக்கு முன்பாக வழங்க வேண்டியுள்ளது. எனவே இது திரும்ப திரும்ப கூறப்படும் வார்த்தைகளுடன் இருக்க முடியாது. அதனால் பிரார்த்தனையில் நாம் இப்படி சொல்ல முடியாது, கர்த்தாவே எனக்கு வேலை இல்லை என்று 20 முறை கூறுவது போல. கர்த்தாவே எனக்கு வேலை இல்லை, கர்த்தாவே எனக்கு வேலை இல்லை, கர்த்தாவே எனக்கு என்று. இல்லை, அது பிரார்த்தனை அல்ல. ஒரு முறை மட்டும் சொல்ல வேண்டும், கர்த்தாவே எனக்கு வேலை இல்லை, வாயில்கள் திறக்கவும் எனக்கு உதவவும், ஏனெனில் நான் என் கடமைகளையும் எனது பொறுப்புகளையும் எனது செலவுகளையும் நிறைவேற்ற வேண்டும். எனவே நான் சீக்கிரம் வேலைக்கு செல்லும் வகையில் அருள் புரியவும். இதுவே பிரார்த்தனை. இதில் திருப்பிச் சொல்ல வேண்டியதில்லை.
ஆனால் ஸ்தோத்திரங்களில் ஆம், திரும்ப திரும்ப சொல்லலாம், நாம் பேசலாம். இங்கே நாம் சில சங்கீதங்களை வாசிக்கும்போது, ஏனெனில் நான் சிலவற்றை மட்டும் தேர்ந்தெடுத்துள்ளேன், அனைத்தையும் முடியாது, அது ஒன்றிணைந்து உள்ளது. ஆனால் நாம் வாசிக்கத் தொடங்கும்போது நாம் எப்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கிறோம், மற்றும் அவை அந்த திரும்ப திரும்ப கூறப்படும் வார்த்தைகளை அவருக்கு சொல்லுகிறோம். இப்படியாக இந்த முறையில் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறார், நம்முடைய உள்ளத்திற்குள் வருகிறார், நம்மை பிடிக்கிறார். சரி, பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் மேல் வரும்போது அந்த நபருக்கு ஒரு தரிசனம் வரும், அல்லது வெளிப்பாடு வரும், அல்லது ஒரு தீர்க்க தரிசனம் வரும். இதுவே நடக்கும். நாம் இப்போது சங்கீதம் 2:2 ஐ திறப்போம். சங்கீதம் 2:2 வசனம் 2:2. உண்மையில் இந்த சங்கீதம் முழுவதும் கர்த்தருக்கான வார்த்தைகளும் ஸ்தோத்திர கீதங்களும்தான். ஆனால் வசனம் ஒரு எடுத்துக்காட்டு, ஏனெனில் நம்மால் முழுவதையும் வாசிக்க முடியாது, நேரமில்லை. இந்த ஸ்தோத்திர வார்த்தைகள் எடுத்துக்காட்டாக வசனத்தில் கர்த்தாவாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜா தாவீதின் வாயிலாக தந்தையுடன் பேசுகிறார். அவர் தந்தையிடம் இப்படிச் சொல்கிறார், 2 என் ஆவியை பட்டாயிலிருந்து விடுவிக்கவும். இது ஒரு பிரார்த்தனை. 2 நாயின் கையிலிருந்து என் ஜீவனை விடுவிக்கவும். இங்கே நாய் என்பது ஒரு மனிதனை குறிக்கிறது. அது ஆண்டவரின் பகைவராக இருந்து அவரை தொடர்ந்து அவருக்கு தீங்கு செய்ய முயன்றவர். ஆண்டவர் சொன்னார், அவன் நாய் மாதிரி குரைக்கும், நம்பிக்கையில்லாமல் கடிக்க முயற்சிக்கிறான். இந்த வார்த்தைகள் பிரார்த்தனைகளாகும். அவர் கூறுகிறார், 2:1 சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை இரட்சிக்கவும், எருமைகளின் கொம்புகளிலிருந்து என்னை விடுவிக்கவும். இது விலங்குகளைப் பற்றியது அல்ல, மனிதர்களைப் பற்றியது. அவர்கள் சிங்கம் போலவும் எருமை போலவும் நாய் போலவும் இருந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர்களால் துன்புறுத்தப்பட்டார். அவர் தந்தையிடம் வேண்டினார், என்னை இவர்களிடமிருந்து காப்பாற்றவும், என்னை பாதுகாக்கவும். அங்கே அவர் பிரார்த்தனை செய்தார். ஆனால் பிறகு ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னை காப்பாற்றி பாதுகாத்து உதவிய பிறகு நான் என்ன செய்வேன்? நான் இதைச் செய்வேன் ஆண்டவரே. எதிர்காலத்தில் தேவாலயம் அமைந்த பிறகு, அந்த கூட்டம் உருவான பிறகு, அந்த புதிய ஆலயம், அந்த புதிய கட்டிடம், அந்த சியோன் மலை, அது கர்த்தருடைய திருச்சபை, அது உருவான பிறகு, அப்போது நான் இதைச் செய்வேன், உமது நாமத்தை அறிவிப்பேன். அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்தையிடம் சொல்கிறார், 2:1 உமது நாமத்தை என் சகோதரருக்குச் சொல்வேன். எந்த சகோதரர்களுக்குச் சொல்கிறார்? கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் சுவிசேஷத்தை பின்பற்றுகிறவர்களுக்கும். அவர் சொல்கிறார், 2:1 உமது நாமத்தை என் சகோதரருக்குச் சொல்வேன், மற்றும் திருக்கூட்டத்தின் நடுவே உம்மை ஸ்தோத்திரிப்பேன். அதைத்தான் நான் செய்வேன் ஆண்டவரே. நீ என்னை காக்கும்போது, என்னை பாதுகாக்கும்போது, பின்னர் நான் உமது நாமத்தை திருக்கூட்டத்தின் நடுவே ஸ்தோத்திரிப்பேன். ஆகவே கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்ட எல்லோரும், சுவிசேஷத்தை பின்பற்றுகிற எல்லோரும், பல இடங்களில், பல ஆலயங்களில் அல்லது திருச்சபைகளில், அல்லது அவர்கள் எப்படி பெயர் வைத்திருந்தாலும், பல கூடங்களில் ஒன்று கூடி, அங்கே கர்த்தருக்கு துதிப்பார்கள். நம்முடைய தேவனை மிகுந்த திரும்ப திரும்ப கூறப்படும் வார்த்தைகளுடன் மகிமைப்படுத்துவார்கள். மற்றும் பரிசுத்த ஆவியாருக்கு சுதந்திரமாக இயங்க இடமளிப்பார்கள். நாம் இப்போது சங்கீதம் 4:7 ஐ தொடர்கிறோம். சங்கீதம் 4:7 வசனம் 1. நான் சொல்வது போல எல்லா சங்கீதங்களிலும் ஸ்தோத்திரங்கள் இருக்கின்றன. ஆனால் இவை சில எடுத்துக்காட்டுகள் நான் உங்களுக்கு தரப்போகிறேன். மக்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்வது என்னவென்று கற்றுக்கொள்ளும் வகையில். மற்றும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்வதை ஒப்புக்கொள்ளாதவர்கள் கடவுளை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வார்கள். ஏனெனில் சிலர் சொல்வார்கள், இல்லை, நான் பிரார்த்தனை செய்யப் போகிறேன், இரவில் நான் பிரார்த்திக்கப் போகிறேன், முழங்கால் விழுந்து பிரார்த்திக்கிறேன், 5 நிமிடங்கள் பிரார்த்திக்கிறேன், பிறகு என்னிடம் சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் முடியி போயிற்று, என்னிடம் தேவனிடம் சொல்வதற்கு கவிதை ஒன்றுமில்லை. அப்படிச் சொல்வதுதான் பிரார்த்தனையையும் ஸ்தோத்திரத்தையும் குழப்புவது. பிரார்த்தனை 5 நிமிடங்கள் நீடிக்கலாம், ஆனால் ஸ்தோத்திரம் மணி நேரங்கள் நீடிக்கலாம்.
ஏன் என்றால் அது திரும்ப திரும்ப சொல்லப்படும் வார்த்தைகளால் ஆனது. சங்கீதம் 4:7 வசனம் 1 இங்கே சொல்கிறது. 1. அனைத்து ஜனங்களும். அது சொல்கிறது. 1. அனைத்து ஜனங்களும். இங்கே இது இஸ்ரவேல் ஜனங்களை மட்டுமல்ல என்று சொல்கிறது, எல்லா ஜனங்களையும் பிற ஜாதியினரையும் சேர்த்தே சொல்கிறது. அந்த அனைத்து ஜனங்களும் என்பது எதிர்காலத்தை பற்றியது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது திருச்சபையை அமைக்கும் நேரத்தை பற்றியது. அவர் இங்கே ஒரு வாக்குறுதியளிக்கிறார். நான் என் சகோதரருக்கிடையில் உம்மை உயர்த்தி புகழ்வேன், திருக்கூட்டத்தின் நடுவே உம்மை ஸ்தோத்திரிப்பேன், ஏனெனில் நான் அங்கே என் சகோதரர்களுடன் ஆவியாக இருப்பேன். எல்லோரும் உம்மை ஸ்தோத்திரிப்பார்கள், ஏனெனில் நான் அவர்களுக்குள் இருந்து அவர்களை உம்மை ஸ்தோத்திரிக்க தூண்டுவேன், உம்மை மகிமைப்படுத்த தூண்டுவேன். ஆகவே சங்கீதம் 4:7 1 எழுதப்பட்டுள்ளது. 1. அனைத்து ஜனங்களும். அழைப்பு அனைவருக்கும், பிற ஜாதிகளுக்கும், அனைத்து தேசங்களுக்கும். 1. கையடி செய்யுங்கள். அல்லவா? இது சொல்கிறது. 1. கையடி செய்யுங்கள். சந்தோஷமான குரலுடன் தேவனுக்கு கீதம் பாடுங்கள். ஆகவே இதுவே பரிசுத்த ஆவியானவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் போதிப்பதைக் காண்கிறோம். எதிர்காலத்திற்காக. ஏனெனில் இந்த சங்கீதங்கள் அனைத்தும் எதிர்காலத்திற்காகவே எழுதப்பட்டன. ஆண்டவர் தமது சுவிசேஷத்தை போதிக்க வரும்போது, தமது திருச்சபையை அமைக்க வரும்போது அவர் போதித்தார். திருக்கூட்டம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்யும், தேவனுக்கு மகிமை அளிக்கும், கைகளைச் சாட்டி கைதட்டும் ஒலியுடன் தேவனுக்காக கைத்தட்டல்கள் கொடுக்கும். மற்றவர்கள் திருக்கூட்டத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்கிறார்கள். சிலர் தேவனுக்காக கைகளால் ஸ்தோத்திரம் செய்கிறார்கள். இங்கே சொல்வது போல. 1. அனைத்து ஜனங்களும் கைகளைத் தட்டுங்கள். மேலும் அவ்வாறு கைகளைத் தட்டுவது போலவே கைகளை அப்படியே ஆட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்து அழகான திரும்ப திரும்ப சொல்லப்படும் வார்த்தைகளைக் கூறி, நீ பெரியவர், நீ எல்லா பூமியிலும் மகா ராஜாவாக இருக்கிறீர், நீ ஜனங்களை நம்முடைய கீழ் வைக்கும் ஒருவராக இருக்கிறீர், கிறிஸ்துவில் நம்புகிற நம்மை நீ நித்திய ஜீவனிலே எங்கள் பங்குகளைத் தேர்ந்தெடுக்கிறீர் என்று கூறுகிறார்கள். இவை எல்லாம் ஸ்தோத்திர வார்த்தைகள்தான். வசனம் 1 சொல்கிறது. 1. சந்தோஷமான குரலுடன் தேவனுக்கு கீதம் பாடுங்கள். மேலும் வசனம் 2 சொல்கிறது. 2. ஏனெனில் உயர் ஆண்டவராகிய யெகோவா பயங்கரமானவர். எனவே அவனிடம் சொல்கிறது, கர்த்தாவே, நீ பயங்கரமானவர், பெரியவர், நீ சக்தி வாய்ந்தவர். அதனால் இங்கே இசைக்கருவிகளின் ஒலியுடன் உம்மை ஸ்தோத்திரிக்க வேண்டும். நம்முடைய தொண்டை, நம்முடைய வாய், நம்முடைய நாக்கு மூலமாக உம்மை ஸ்தோத்திரிக்க வேண்டும். உமது நாமத்தை ஸ்தோத்திரிக்க வேண்டும், உம்மை மகிமைப்படுத்த வேண்டும். கைகளை நீட்டி, கைகளால், கைத்தட்டல்களால், கைகளை இப்படிச் செய்து, எப்படி வேண்டுமானாலும் முழங்கால் விழுந்து வணங்கி. சிலர் முழங்கால் விழக்க முடியாதவர்கள் இருந்தால் அமர்ந்திருப்பவர்கள். சிலர் அமர்ந்திருக்க முடியாதவர்கள் அல்லது முழங்கால் விழ முடியாதவர்கள் இருந்தால் படுத்துக்கொண்டு கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறார்கள். அதனால்தான் சங்கீதம் 4:7 வசனம் 6 இவ்வாறு சொல்கிறது. 6. தேவனுக்கு பாடுங்கள், பாடுங்கள், நம்முடைய ராஜாவுக்கு பாடுங்கள், பாடுங்கள். 7. ஏனெனில் தேவன் பூமி எங்கும் ராஜாவாக இருக்கிறார். அறிவோடு பாடுங்கள். இதை அர்த்தமுள்ளதாய், உள்ளத்தோடும் முழு அறிவோடும் ஒருவருடைய உள்ளத்தின் எல்லா வலிமையோடும் நம்முடைய தேவனுக்கு பாட வேண்டும். அதனால்தான் நாங்கள் தேவனுக்கு பாடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருச்சபை வேறுபடுகிறது. விசுவாசிகள், சுவிசேஷத்தை பின்பற்றுபவர்கள் வேறுபடுகிறார்கள். ஏனெனில் அவர்கள் தேவனுக்கு பாடுகிறார்கள். இசைக்கருவிகளோடும் தங்களுடைய தொண்டையாலும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறார்கள் மற்றும் வார்த்தைகளாலும் கூட தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்கிறார்கள். அவசியமில்லை தேவனை ஒரு மெலோடியுடன் மட்டுமே ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று, ஆனால் வார்த்தைகளாலும் ஸ்தோத்திரிக்கலாம். இங்கே சங்கீதங்களில் நாம் காணும் இந்த வார்த்தைகள் போலவே இதில் தேவனை உயர்த்துகிறோம், தேவனை மகிமைப்படுத்துகிறோம், கர்த்தருடைய நாமத்தை உயரத்தில் வைத்து பேசுகிறோம், ஆண்டவரின் மகத்துவங்களைப் பற்றி பேசுகிறோம், அவரிடம் சொல்கிறோம் அவர் எவ்வளவு பெரியவர் என்று, உமது கிரியைகள் எவ்வளவு ஆழமானவை, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள், எவ்வளவு வியப்பான காரியங்களை நீ செய்கிறீர் ஆண்டவரே,
நீ எவ்வளவு பெரியவர்! நீ எல்லாவற்றிலும் இருப்பவர்! நீ எங்கும் இருக்கிறீர்! நீ பிரபஞ்சத்தையே ஆளுகிறீர்! இவை எல்லாம் ஸ்தோத்திர வார்த்தைகள்தான். இவை எல்லாம் ஸ்தோத்திர வார்த்தைகள். அதனால்தான் கர்த்தருக்குப் பாடுகிறோம். மேலும் நான் சொன்னது போல, தேவனுடைய திருக்கூட்டம் ஸ்தோத்திரத்தினால் தனிச்சிறப்பாக இருக்கிறது. ஏனெனில் பழைய காலத்தில் தேவனுடைய ஜனங்கள் பழைய ஏற்பாட்டில் இருந்தபோது ஆலயத்தில் மட்டும் 70 பாடகர்கள் இருந்தார்கள். அவர்கள் தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள். ஒவ்வொருவரும் தங்களுடைய இசைக்கருவியுடன் திருவிழாக்களில் சில விசேஷமான சந்தர்ப்பங்களில் அவர்கள் தேவனுக்கு பாடுவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருச்சபையில் கர்த்தரின் திருக்கூட்டத்தில் அவர் சொன்னார், எப்போதும் பாட வேண்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்று. இரவுகளிலோ அல்லது பகலிலோ திருக்கூட்டம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்ய ஒன்று கூடும்போது அப்போது தேவனுக்கு பாட வேண்டும். தொண்டையால், இசைக்கருவிகளால் அல்லது வார்த்தைகளால். ஏனெனில் இசைக்கருவிகளை வாசிக்கத் தெரிந்தவர்கள் சிலர்தான், மிக குறைவானவர்கள்தான் வாசிக்கத் தெரிந்தவர்கள். அதனால் நமக்கு தேவையான இயற்கையானது நம்மிடம் இருக்கிறது. நம் தொண்டை, நம் வாய், நம் நாக்கு, இவை நம்முடைய தேவனுக்காக ஸ்தோத்திர வார்த்தைகளை பேசும். அதனால்தான் இதுவே ஆண்டவரின் திருச்சபையின் தனிச்சிறப்பு. நீங்கள் திருக்கூட்டத்துக்குள் செல்லும்போது மக்கள் பாடுகிறார்கள் அல்லது பேசுகிறார்கள், தேவனை ஸ்தோத்திரிக்கிறார்கள் என்று நீங்கள் கேட்கும்போது வெட்கப்பட வேண்டாம். சிலர் கைத்தட்டுகிறார்கள், சிலர் கைத்தட்டவில்லை. அவர்கள் தங்கள் கை மற்றும் தோள்களை உயர்த்துகிறார்கள், தங்கள் கைகளை ஆட்டுகிறார்கள் மற்றும் அவர்கள் பல திரும்ப திரும்ப கூறப்படும் வார்த்தைகளால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்கிறார்கள். இதை இங்கே எழுதப்பட்டுள்ள இந்த சங்கீதங்கள் போதிக்கின்றன. அவை பழைய காலத்துக்காக அல்ல, எதிர்காலத்துக்காகவுதான். ஒரு நாள் மெஸ்ஸியாவும் இரட்சகரும் ராஜாவும் தேவனிடமிருந்து அனுப்பப்பட்டவரும் வரும்போது அவர் தமது திருச்சபையை உருவாக்குவார், தமது திருக்கூட்டத்தை அமைப்பார், தேவனுக்காக தமது ஆலயத்தையும் தமது கூடாரத்தையும் கட்டுவார். அங்கே அந்த திருக்கூட்டம் முழுவதும் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்திரிப்பார்கள், மகிமைப்படுத்துவார்கள். அதனால்தான் தேவன் இந்த சங்கீதங்களை சிறந்த ஊக்கமாகவும் அடிப்படையாகவும் விடுத்தார், எல்லோரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்வதை கற்றுக்கொள்ளும்படி. ஆகவே இது பழைய காலத்துக்காக அல்ல, இது நமக்காக, இன்றைய காலத்திற்காக, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்களுக்காக. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், உண்மையான சுவிசேஷத்தை பின்பற்றுகிறவர்கள், அந்தச் சுவிசேஷம், அதாவது பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுகிற சுவிசேஷம். அப்போது மக்கள் ஆவியில் பிடிக்கப்படுகிறவர்களாக இருந்தாலும் இல்லையெனினும் அவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்கிறார்கள், தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். இப்போது நாம் சங்கீதம் 6:6-2 செல்கிறோம். சங்கீதம் 6:1 இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. 1. சந்தோஷத்தோடும் தேவனுக்குப் பாடுங்கள், பூமியிலிருக்கும் எல்லாரும், அதாவது பூமியின் முழு பரப்பிலும் இருக்கும் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் அனைவரும். 2. உமது நாமத்தின் மகிமையை பாடுங்கள், உமது ஸ்தோத்திரத்திலே மகிமையை வையுங்கள். அதனால்தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்கிற ஒருவன் சொல்வான், மகிமை, மகிமை, உமது நாமத்திற்கு மகிமை ஆண்டவரே, உமது நாமம் யுகங்கள் யுகமாக மகிமைப்படுத்தப்படுவதாக. பின்னரும் மீண்டும் சொல்வான், உமது நாமம் யுகங்கள் யுகமாக மகிமைப்படுத்தப்படுவதாக. மகிமை உமக்கே, மரியாதை உமக்கே, நீ பரிசுத்தர், நீதிமான், கிருபையுள்ளவர், கருணையுள்ளவர். இவை எல்லாம் ஸ்தோத்திர வார்த்தைகள்தான். 2. உமது நாமத்தின் மகிமையை பாடுங்கள், உமது ஸ்தோத்திரத்திலே மகிமையை வையுங்கள். 3. தேவனோடு சொல்லுங்கள், ஆண்டவரே, உமது கிரியைகள் எவ்வளவு ஆச்சரியமானவை, அற்புதமானவை, உமது கிரியைகள் ஆச்சரியமானவை. 3. உமது பெரிய சக்தியின் காரணமாக உமது பகைவர்கள் உமக்கு கீழ்ப்படிவார்கள். ஏனெனில் நீ சக்தி வாய்ந்தவரும் மகத்துவம் உள்ளவருமாக இருக்கிறீர். எல்லா உயிருள்ளவர்களும் உம்மை ஸ்தோத்திரிப்பார்கள், உயிரில்லாதவற்று கூட உம்மை ஸ்தோத்திரிப்பவை. கற்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கும், மிருகங்கள், பறவைகள், இயற்கை அனைத்தும், மேலும் அதைவிட அதிகமாக மனிதரும் பெண்களும் உலகம் முழுவதும் உமது நாமத்தை ஸ்தோத்திரிப்பார்கள், உம்மை மகிமைப்படுத்துவார்கள். அவர்களோடு கூறுவார்கள், எங்கள் தேவனை பாக்கியமாவீர்,
ஏனெனில் நம்முடைய ஜீவனை அவர் காத்திருக்கிறார், நம்மை வாழவிடுகிறார். ஏனெனில் அவர் நமக்கு சுவாசிக்க வாயுவை அளிக்கிறார், வாழ்நிற்க தண்ணீரை கொடுக்கிறார். எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். எவ்வளவு மகத்துவம், எவ்வளவு அழகு, எவ்வளவு பெரிய இரக்கம், எவ்வளவு நற்குணம் கொண்டவர் அவர்! எங்கள் தேவன் கருணை உள்ளவர், நம்மை நினைவில் வைத்தவர், நம்மிடம் தேவையாயிருக்கும் அனைத்தையும் கவனிக்கிறார். மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் தேவையானதை நினைவில் வைக்கிறார்கள். அதனால் நாம் இவையெல்லாம் அவரது சந்நிதியில் அங்கீகரிக்கத் தொடங்குகிறோம். இவை எல்லாம் நம்முடைய தேவனுக்கான ஸ்தோத்திர வார்த்தைகள். நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்வதை இப்போது கற்றுக்கொள்கிறோம். சங்கீதம் 9:2 வருகிறோம். சங்கீதம் 9:2. நான் சொல்லும் போல எல்லா சங்கீதங்களும் கர்த்தருக்கான ஸ்தோத்திரங்களைப் பற்றித்தான் பேசுகின்றன. அவை நமக்கு பல வார்த்தைகளை, பல ஸ்தோத்திர வார்த்தைகளை வழங்குகின்றன. இங்கே நாம் ஒரு சுருக்கமாக பேசுகிறோம். சங்கீதம் 9:2 இல் எழுதப்பட்டுள்ளது. 1. கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிப்பது நல்லது. நான் இதைச் சேர்க்கிறேன். உம்மை ஸ்தோத்திரிப்பது எவ்வளவு அழகானது! உம்மை வணங்குவது, உமது நாமத்தை மகிமைப்படுத்துவது எவ்வளவு அழகானது! உமது நாமத்தை ஆசீர்வதிப்பது, உம்மை நோக்கி அழைப்பது எவ்வளவு அழகானது! மற்றும் அது சொல்கிறது. 1. உமது நாமத்திற்கு சங்கீதங்களை பாடுவது. வசனம் 1 இவ்வாறு சொல்கிறது. 1. உமது நாமத்திற்கு சங்கீதங்கள், பாடல்கள் அல்லது கீதங்களை பாடுவது. 1. உமது நாமத்திற்கு, உயர்ந்தவரே! ஆகவே நிறைய மக்கள், ஆண்களும் பெண்களும், ஸ்தோத்திர கீதங்கள் அல்லது கானோர்களை இயற்றுகிறார்கள். அவைகளுக்கு மெலோடியை தருகிறார்கள், தேவனுக்கு பாடுகிறார்கள். அவர்கள் இயற்றிக் கொண்டு தேவனுக்கு பாடலாம். நீங்கள் ஒரு இசையமைப்பாளர் என்றால் ஆண்டவருக்காக பாடல்கள் இயற்றுங்கள். மற்றும் நீங்கள் திருச்சபைக்குள் கூடும்போது, திருக்கூட்டங்களை திறக்கும்போது, எல்லோரும் இரவுகளில் ஸ்தோத்திரத்திற்குச் சேரும்போது இரவுகளில் இருக்கலாம். ஏனெனில் எங்கள் திருச்சபையில் பல நாடுகளில் பல நேரங்கள் உள்ளன. கொலம்பியா போன்ற நாடுகளில் காலை 7 மணிக்கு திருக்கூட்டம் இருக்கும். மக்கள் காலை 7 மணிக்கு வந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செய்யவும் நன்றி கூறவும் அழைக்கப்படுகிறார்கள். எனவே இசையமைப்பாளர்கள், ஆண்களும் பெண்களும், தங்களுடைய கீதத்தையோ அல்லது ஸ்தோத்திர பாடலையோ இயற்றுகிறார்கள். அதை கொண்டு வருகிறார்கள் மற்றும் ஆண்டவருக்கு பாடுகிறார்கள். ஏனெனில் ஆண்டவருக்காக இயற்றுவது என்பதிலே முன்னால் வந்து காட்சி கொடுக்க, நான் பாடுகிறேன், நான் வாசிக்கிறேன், நான் இசைக்கருவியை கையாள்கிறேன் என்று காண்பிக்கத்தான் வேண்டும் என்பதல்ல. இல்லை, இது மக்களுக்கு அல்ல, திருக்கூட்டத்திற்கும் அல்ல. நாம் இதையெல்லாம் காண்பிக்க வேண்டும் என்பதல்ல, ஆனால் நாம் ஆண்டவருக்கு பாடுகிறோம். எனவே நீங்கள் வருகிறீர்கள், எங்கே வேண்டுமானாலும் முழங்கால் விழுகிறீர்கள், உங்கள் கைகளை நீட்டுகிறீர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்கிறீர்கள் மற்றும் நீங்கள் ஆண்டவருக்காக இயற்றிய பாடலை அவருக்கு பாட ஆரம்பிக்கிறீர்கள். நீங்கள் அதை பலமுறை பாடலாம். அங்கே அரை மணி நேரம் நின்று உங்கள் பாடலை ஆண்டவருக்கு பாடலாம். பரிசுத்த ஆவியானவர் உங்களை பிடிப்பார், உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தருவார். வசனம் 1 அங்கே அழைப்பு இருக்கிறது. மற்றும் அழைப்பு மட்டுமல்ல, தேவனை எப்படி ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு முறையும் இருக்கிறது. இது சொல்கிறது. 1. உம்மை ஸ்தோத்திரிப்பது நல்லது. நம்முடைய தேவனுக்கு பாடல்கள் பாடுவது நல்லது, அறிவிப்பது நல்லது. வசனம் 2 இது சொல்கிறது. 2. நல்லது. காலையிலே உமது இரக்கத்தை அறிவிப்பதும் இரவிலே உமது உண்மையை அறிவிப்பதும் அருமையானது. ஆண்டவரே, இரவில் நாம் உமது இரக்கத்தையும் உண்மையையும் அறிவிக்கிறோம். காலை நேரத்தில் உமது இரக்கத்தை, இரவில் உமது உண்மையை மற்றும் மதிய நேரத்தில் நான் உம்மை பற்றி என்ன அறிவிப்பேன்? ஆம், மதியத்திலும் நான் சொல்வேன், நீ பெரியவர் ஆண்டவரே. இவைதான் அந்த வார்த்தைகள். இங்கே நிறைய வார்த்தைகள் இருக்கின்றன. இங்கே ஒரு இசைக்கருவி பற்றி பேசப்படுகிறது. அது 10 நூல்கள் கொண்ட வீணை என்றும் சல்தேரி என்றும் அழைக்கப்படுகிறது, யாழ் என்றும் சொல்கிறது. இந்த இசைக்கருவிகளை வாசிக்கக்கூடியவர்கள், அவர்கள் ஆண்டவருக்கு பாடுகிறார்கள். இயற்கையான மொழியிலும் பாடுகிறார்கள், வானதூதர்களின் மொழிகளிலும் பாடுகிறார்கள்,
ஏனெனில் பரிசுத்த ஆவியானவர் வருகிறார், அந்த நபரை பிடிக்கிறார், அந்த நபர் ஆவியிலே பாட ஆரம்பிக்கிறார். வசனத்தில் இது சொல்கிறது. 4. உமது கைகளின் கிரியைகளில் நான் மகிழ்கிறேன். 5. உமது கிரியைகள் எவ்வளவு பெரியவை! உமது எண்ணங்கள் எவ்வளவு ஆழமானவை! ஆண்டவரே, இங்கே நாம் மனப்பாடம் செய்யக்கூடிய எத்தனையோ வார்த்தைகள் இருக்கின்றன. நம்முடைய தேவனுக்காக ஸ்தோத்திரம் செய்ய மற்றும் அப்படியே நாங்கள் இரவுகளில் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வருகிறோம். ஆவியிலே நடனம் ஆடுகிறோம், ஆவியிலே பாடுகிறோம். ஏனெனில் நாங்கள் இதை மனதாரச் செய்யும்போது பரிசுத்த ஆவியானவர் உடனே நம்மை பிடிக்கிறார். அப்போதுதான் அது ஒரு அற்புதமான ஸ்தோத்திரமாக மாறுகிறது. நாம் வானத்தில் இருப்பதைப் போல உணர்கிறோம். வானத்தில். சங்கீதம் 9:8. சங்கீதம் 9:8. 4 இல் கூறப்படுகிறதை பார்ப்போம். ஆனால் அது வசனம் 1 இல் இப்படி சொல்கிறது. 1. கர்த்தருக்கு ஒரு புதிய கீதம் பாடுங்கள். இது இசையமைப்பாளர்கள், ஆண்களும் பெண்களுக்கும் சொல்கிறது. 1. ஏனெனில் ஆண்டவர் அற்புதங்களைச் செய்திருக்கிறார். இது சொல்கிறது. 1. அவர் தனது வலதுகையாலும் பரிசுத்தமான புயலாலும் நம்மை இரட்சித்தார். ஆண்டவர் அற்புதங்களைச் செய்கிறார். 2. அனைத்து ஜாதிகளுக்கும் மத்தியில் அவர் தமது நீதி விசாரித்திருக்கிறார். 3. அவர் தமது இரக்கத்தை நம்முடைய மீதிலே நினைவில் வைத்திருக்கிறார். மற்றும் வசனம் 4 இவ்வாறு சொல்கிறது. 4. சந்தோஷத்தோடு கர்த்தருக்குப் பாடுங்கள், பூமி எல்லாம். எல்லோரும் ஆண்டவருடைய வார்த்தையை அறிபவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி மனந்திரும்புகிறவர்கள், சுவிசேஷத்தை ஏற்கிறவர்கள், பரிசுத்த ஆவியானவரோடு அனுபவம் உள்ளவர்கள். இது சொல்கிறது. 4. சந்தோஷத்தோடு கர்த்தருக்குப் பாடுங்கள். குரலை உயர்த்துங்கள், கைதட்டுங்கள். வெட்கப்படாதீர்கள். இது சொல்கிறது. 4. கைதட்டுங்கள், சங்கீதங்களைப் பாடுங்கள், பாடல்களே. வெட்கப்பட வேண்டாம். அந்த மக்கள் எல்லாம் பைத்தியமாக இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டாம். எத்தனை முறை நம்மை பற்றி பைத்தியக்காரர்கள் என்று கூறியிருக்கிறார்கள்? அவர்கள் சொல்வார்கள், இல்லை, 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 நான் அந்த திருச்சபைக்கு போனேன் மற்றும் பயந்து விட்டேன், மனமுறிந்து விட்டேன். ஏனெனில் அவர்கள் எந்தளவுக்கு சத்தம் செய்தார்கள் என்பதே தெரியவில்லை. எல்லாம் ஒரு பரபரப்பாக இருக்கிறது. அவர்கள் கத்த ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் பலமாக கைத்தட்ட ஆரம்பிக்கிறார்கள். திரும்ப திரும்ப கைத்தட்டுகிறார்கள். இல்லை, 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 நான் மனமுறிந்தேன், பயந்து விட்டேன், அங்கேயிருந்து ஓடி வெளியே போக வேண்டிய நிலை ஏற்பட்டது என்று. ஒரு சமயம் ஒரு நபர் திருச்சபைக்கு வந்தார். இது பல வருடங்களுக்கு முன்னால் நடந்தது. அவர் அந்த நேரத்தில் ஒரு நீதிபதியாக இருந்தார், அல்லது ஒரு உயர் நீதிமன்ற தலைவர். அவரை முதன்முறையாக அழைத்தார்கள். அவர் வந்தார். அவர் தீர்க்கதரிசனத்தை பெற்றார். அது அவருக்கு பிடித்திருந்தது. அதனால் அவர் தொடர்ந்து வர ஆரம்பித்தார். பிறகு அவர் திருச்சபையில் இரவுகளில் நடைபெறும் ஸ்தோத்திர கூட்டங்களில் கலந்து கொள்ள விரும்பினார், அதாவது ஆண்டவருக்கான ஸ்தோத்திரங்களில். அவர் அந்த ஸ்தோத்திர கூட்டத்திற்கு வந்தார். அப்போது அவர் பார்த்தார், எல்லோரும் சகோதரரும் சகோதரிகளும். இங்கே வசனம் 4 இல் சொல்வது போலவே. 4. குரலை உயர்த்துங்கள் மற்றும் கைத்தட்டுங்கள் நம்முடைய தேவனுக்காக என்று. எல்லோரும் அப்படியே கைத்தட்டுகிறார்கள் என்பதை அவர் பார்த்தார். அப்போது அவர் சொன்னார், இல்லை, நான் இதை செய்யப் போவதில்லை. நான் என்ன இப்படி ஒரு வெறுப்பான விஷயத்தைச் செய்வேன்? இது வேடிக்கையாக இருக்கிறது. நான் இல்லையே என்றும் சொல்கிறார்கள். அவர் அமர்ந்தார் மற்றும் தலையை கீழே விட்டு இருந்தார். யோசித்து, கவனித்து, மற்ற மக்களை பார்த்துக் கொண்டும் இருந்தார். அப்போது திடீரென்று யாரோ அவரது கைகளை உயர்த்தினார்கள் என்று சொல்கிறார். அவர் சொல்கிறார், யார் என் கைகளை உயர்த்துகிறார்கள்? அவர் தனது கைகளை தாழ்த்த முயற்சி செய்தார், ஆனால் முடியவில்லை. ஏனெனில் ஒரு சக்தி, அவர் மீதுள்ள சக்தி, அவரது கைகளை உயர்த்தினது, 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 மிகவும் உயரம் வரை உயர்த்தியது. மற்றும் அப்போதே அவர் ஆரம்பித்தார். அந்த சக்தி அவரை கைத்தட்ட வைக்க ஆரம்பித்தது. அவரை கட்டாயப்படுத்தியது. அவர் கைத்தட்ட வேண்டும், கைத்தட்டல் செய்ய வேண்டும் என்று. அவர் அப்படியே கைத்தட்ட ஆரம்பித்தார்.
மற்றும் அதை தடுக்க முடியவில்லை. அவரால் முடியவில்லை. அவர் கட்டாயமாக கைதட்டல்களைத் தொடங்கினார். அவர் அதை நிறுத்தவும் விலக்கவும் முயற்சி செய்தார். ஆனால் முடியவில்லை. அப்போது அவர் புரிந்து கொண்டார். இது தேவனிடமிருந்து வந்தது. தேவனும் பரிசுத்த ஆவியானவரும் அவரை கட்டாயப்படுத்தினார்கள். அவருக்கு கற்றுத்தந்தார்கள். அவரிடம் சொன்னார்கள், ஏன் வெட்கப்படுகிறாய்? வெட்கப்படாதே. ஏனெனில் இதுதான் என்னை ஸ்தோத்திரிப்பதற்கான முறை. இந்த முறையில்தான் எனக்கு ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். இப்படித்தான் எனக்கு ஸ்தோத்திரம் செய்யப்பட வேண்டும். அதற்குப் பிறகு அந்த நாளிலிருந்து அவர் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கவும் மகிமைப்படுத்தவும் ஆரம்பித்தார். கைதட்டல்களுடன் தம்முடைய கைகளையும் உயர்த்தி வலிய குரலுடன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்து. ஏனெனில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்ய வேண்டுமென்றால் வலிமையான குரலுடன் செய்ய வேண்டும். நீங்கள் உங்கள் கண்களையும் வாயையும் மூடிக்கொண்டு அப்படியே அமைதியாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி, நான் இப்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்கிறேன் என்றால் நீங்கள் ஸ்தோத்திரம் செய்யவில்லை. நீங்கள் நினைக்கிறீர்கள், தியானிக்கிறீர்கள். ஏனெனில் சில சமயம் ஒருவர் தியானிக்கும்போது கண்கள் மூடப்பட்டிருக்கலாம், வாய் மூடப்பட்டிருக்கலாம். பின்னர் அவர் உள்ளத்தில் யோசிக்கிறார், தியானிக்கிறார். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்வது என்பது வாயால் செய்ய வேண்டும், வலிமையான குரலுடன் செய்ய வேண்டும். அதாவது மெதுவாக இல்லாது. ஏனெனில் பரிசுத்த ஆவியானவர் வருகிறார் மற்றும் அவர் உங்களை ஆவியால் நடுக்கம் அடையச் செய்கிறார். உங்களை வலிமையுடன் பேச வைக்கிறார். இப்படித்தான் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். நிச்சயமாக சிலர் கத்த ஆரம்பிக்கிறார்கள். ஏனெனில் சிலர் கெட்ட ஆவிகளால் குழப்பமடைந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் மீது மந்திரவாதம், சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் அவர்கள் உடலில் கெட்ட ஆவிகள் இருக்கின்றன. ஒரு நாள் அவர்கள் இங்கே திருச்சபைக்கு வருகிறார்கள், திருக்கூட்டத்திற்குள் வருகிறார்கள். அந்த நபர்கள் நன்றாக இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள் புத்திசாலிகள் அல்ல. இருந்தாலும் அவர்கள் வருகிறார்கள். தேவன் உண்மையாகவே அற்புதம் செய்கிறார். அவர்களை விடுவிக்கிறார். ஆனால் அது படிப்படியாக நடக்கிறது. ஆனால் அந்த இடைவெளியில் அந்த நபர்கள் மற்றவர்களை பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கவனிக்கிறார்கள். பின்னர் அவர்களைப் போலவே நடிக்க முயற்சிக்கிறார்கள். பின்னர் ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. திருச்சபையில், திருக்கூட்டத்திலே, அங்கே பாதர் இருக்கிறார் மற்றும் அனைத்து உதவியாளர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் மக்களுக்கு கற்றுக் கொடுக்க ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று, கவனமாக இருக்க வேண்டும் என்று. அவர்கள் செய்கிறது தேவனிடமிருந்து இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அவர்களை பிடித்து வலிய குரலுடன் கர்த்தரிடம் பேச வைக்கிறதாலாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் போதிக்கிறார்கள். அந்த நபர்கள், நான் குறிப்பிடும் அந்த நபர்கள், அவர்கள் கெட்ட ஆவிகளால் கட்டப்பட்டவர்கள் போல இருக்கிறார்கள். அவர்கள் மற்ற மக்களைப் போலவே நடிக்க ஆரம்பிக்கிறார்கள், கத்த ஆரம்பிக்கிறார்கள். சில சத்தங்கள், சில கணுகடுப்பு ஓசைகள் போலச் செய்கிறார்கள். சில நேரங்களில் பூனைகள் ஆட்டுகின்ற மாதிரி ஓசை விடுகிறார்கள், அல்லது வேறு ஏதாவதா மாதிரி. அதனால் சில மக்கள் பயப்படுகிறார்கள். அவர்கள் கலங்குகிறார்கள், அச்சத்தில் அழைக்கப்படுகிறார்கள் மற்றும் சொல்கிறார்கள், இல்லை, இது என்ன விஷயம்? ஆனால் அதற்குத்தான் காரணம் இருக்கிறது. அந்த சமயத்தில் உதவியாளர்கள் உடனே ஓடி சென்று அந்த நபரிடம் சொல்கிறார்கள், தயவு செய்து குரலை குறைக்கவும், அமைதியாக இருங்கள், அப்படிச் செய்யாதீர்கள் என்று. மற்றும் அந்த நபருக்கு கைகளை வைத்து ஜெபிக்கிறார்கள், தேவன் அவரை விடுவிக்க, சுத்தமாக்கும்படி. ஒருவரும் விடுவிக்கப்படும்போது பின்னர் அவர் எல்லாவற்றையும் ஒழுங்காகவும் மரியாதையுடனும் செய்கிறார். கர்த்தருக்கு வலிமையான குரலுடன் ஸ்தோத்திரம் செய்வதில் கூட. நான் வலிமையான குரல் என்று சொல்கிறேன் என்றால் அது பெரும் ஆரவாரம் அல்ல, ஆனால் இயற்கையான ஒரு வலிமை, இயற்கையான குரலாக இருக்கிறது. ஏனெனில் தேவனை ஸ்தோத்திரிக்க தொண்டையால் மகிழ்ச்சியோடும் பாட வேண்டும். ஏனெனில் இது சொல்கிறது, மிகுந்த மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்று. மேலும் மகிழ்ச்சியோடு தேவனை ஸ்தோத்திரிப்பது என்பது இப்போது எனக்கிருக்கும் இந்த குரல் மாதிரி ஒரு சத்தம்தான். மேலும் ஆண்டவருக்கு பாடவும், கைதட்டவும். மற்றும் நான் உங்களிடம் சொன்ன அந்த நபரைப் பற்றிய அந்த நீதிமன்ற அதிகாரியைப் போல அவர் பின்னர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்ய ஆரம்பித்தார்.
ஏனெனில் தேவன் அவருக்கு கற்றுத் தந்தார். இது சரியானது என்று கூறினார். அவர் குறை சொல்லக்கூடாது, வெட்கப்படக்கூடாது. ஏனெனில் பரிசுத்த ஆவியானவர் தாமே மக்களை பிடித்து அவர்களுக்கு எவ்வாறு ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும், எவ்வாறு கர்த்தருக்கு மகிமை கொடுக்க வேண்டும் என்று கற்றுத் தருகிறார். அதனால் நாம் இங்கே சில சங்கீதங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். சிலதானே, ஏனெனில் எல்லா சங்கீதங்களிலும் தேவனுக்கான ஸ்தோத்திர வார்த்தைகள் இருக்கின்றன. இப்போது நாம் சங்கீதம் 117 இல் இருக்கிறோம். நாம் வசனம் 4 வாசித்தோமா? ஆம், இது சொல்கிறது, 4 சந்தோஷத்துடன் கர்த்தருக்கு பாடுங்கள், பூமியெல்லாம் குரலை உயர்த்துங்கள், கைத்தட்டுங்கள் மற்றும் சங்கீதங்களை பாடுங்கள். 5 யாழ் கொண்டு பாடுங்கள். 6 கம்மண்டல் கொண்ட யாழ் பாடுங்கள், ராஜாவின் சந்நிதியில். அல்லவா? எவ்வளவு அழகானது, எவ்வளவு இனிமையானது! இசைக்கலைஞர்களும் இசையமைப்பாளர்களும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கும்போது மற்றும் பரிசுத்த ஆவியானவரால் பிடிக்கப்படும்போது அது ஒரு அழகு, ஒரு மகத்துவமான அனுபவம். சங்கீதம் 117 இல் சங்கீதம் 117 இது 2 வசனங்களைக் கொண்ட சங்கீதம். இது சொல்கிறது, 1 யெகோவாவை ஸ்தோத்திரியுங்கள் அனைத்து ஜாதிகளும். அதாவது எல்லா தேசங்களும், பிற ஜாதியினரும் இதில் சேர்த்து சொல்லப்படுகிறார்கள், எல்லா தேசங்களும். ஆகவே இந்த சங்கீதங்கள் எல்லாம் தேவனுக்கான ஸ்தோத்திரத்திற்கு அழைப்பாக இருக்கின்றன. மற்றும் யார் தேவனை ஸ்தோத்திரிக்கிறார்கள்? ஆண்டவரால் மீட்கப்பட்டவர்கள். யார் தேவனை ஸ்தோத்திரிக்கிறார்கள் மற்றும் பாடுகிறார்கள்? கிருபையால் ரட்சிக்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நம்பியவர்கள். அவர்கள்தான் ஆண்டவரின் மீட்கப்பட்ட மக்கள். அவர்கள்தான் ஆண்டவருக்கு பாடுகிறார்கள், ஸ்தோத்திரம் செய்கிறார்கள். ஏனெனில் தேவன் ஒரு ஜனங்களை உருவாக்க விரும்பினார். பழைய காலத்தில் ஒரு ஜனங்களை உருவாக்க விரும்பினார். அந்த ஜனங்கள் தினமும் அவருக்கு ஸ்தோத்திரம் செய்து மகிமை அளிக்க வேண்டும் என்று. அது தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். ஆனால் அந்த ஜனங்கள் தவறு செய்தார்கள், பாவத்தில் விழுந்தார்கள், தேவனுடைய மகிமையிலிருந்து நீக்கப்பட்டார்கள். தேவன் அவர்களிடம் இருந்து விலகினார், அவர்களை தம்முடைய சந்நிதியிலிருந்து நீக்கினார். அதனால் ஆண்டவர் சொன்னார், எதிர்காலத்தில் நான் மெசியாவை அனுப்பும்போது அபிஷேகிக்கப்பட்டவராகிய இரட்சகரே, முழுமையான ராஜாவை, அவர் ஒரு ஜனங்களை எழுப்புவார், பரிசுத்தமான திருச்சபையே, அவர்கள் என்னை ஸ்தோத்திரிப்பார்கள், என்னை மகிமைப்படுத்துவார்கள், தினமும் என் நாமத்தை நாடி அதை ஸ்தோத்திரிப்பார்கள் என்று. இதுவே ஆண்டவர் விரும்புவது, அவருக்கான ஸ்தோத்திரங்களை. ஆண்டவர் சில சமயம் அதிகமான பிரார்த்தனைக்கு பதிலாக ஸ்தோத்திரத்தை விரும்புகிறார். ஏனெனில் பிரார்த்தனை என்பது எல்லாம் கேட்டுக்கொள்வதே. நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆண்டவரே, எனக்குத் தாரும், எனக்குத் தாரும், இது எனக்காகச் செய்யவும் என்று. ஆனால் மக்கள் தேவனை ஸ்தோத்திரிக்கவில்லை. ஸ்தோத்திரிக்க வேண்டும். இதில்தான் நாம் காண்கிறோம் அந்த வேறுபாடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உருவாக்குகிற ஜனங்களின் அந்த திருச்சபையின் வேறுபாடு. அதாவது தேவனுடைய மகிமைக்கும் ஸ்தோத்திரத்திற்கும் உகந்த அந்த முழுமையான ஜனங்கள். அது சொல்கிறது, 1 யெகோவாவை ஸ்தோத்திரியுங்கள் அனைத்து தேசங்களும், அனைத்து ஜனங்களும், அவரை ஸ்தோத்திரியுங்கள். 2 ஏனெனில் நம்முடைய தேவன் தம்முடைய இரக்கத்தை நம்மேல் மிகைப்படுத்தியிருக்கிறார் மற்றும் நம்முடைய தேவனுடைய உண்மை என்றும் நிலைத்திருக்கும். ஹல்லலுயா! ஹல்லலுயா என்பது தேவனுக்கான ஒரு ஸ்தோத்திர வார்த்தை. அது கிரேக்க வார்த்தைதான் என்று நினைக்கிறேன். அதனால் இது நம்முடைய தேவனுக்கான ஒரு ஸ்தோத்திர வார்த்தைதான். ஆனால் சில மக்கள் ஏளனமாக பேசுகிறார்கள், சிரிக்கிறார்கள். ஐயோ, பாருங்கள் அந்த ஹல்லலுயாக்களை, அவர்கள் போகிறார்கள் என்று. இல்லையே, அவர்கள் தேவனை குறித்து தெரியாத அறியாமையால் இப்படி செய்கிறார்கள். அவர்கள் பேசும் வார்த்தைகளும் யோசிப்பதும் அவர்களுக்கே தெரியாது. ஆனால் தேவன் அவர்களை தண்டிக்கிறான். ஏனெனில் இவற்றையெல்லாம் தேவனைப் பற்றிய அறியாமையாலும் இருந்தாலும் தேவன் அந்த மூடர்கள், ஏளனக்காரர்கள் பேசும் எல்லா முட்டாள்தனமான வார்த்தைகளையும் தண்டிக்கிறார். ஆனால் நாங்கள் இன்று இங்கே இருக்கிறோம்,
எங்களிடம் நிச்சயமும் உறுதியும் உள்ளது ஆண்டவரில். நாங்கள் தேவனை ஸ்தோத்திரிப்பதில், அவரை மகிமைப்படுத்துவதில் வெட்கப்படுகிறவர்களைல. இந்த வார்த்தைகளால் மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அளிக்கும் வார்த்தைகளாலும் கூட அவரை ஸ்தோத்திரிப்போம். இங்கே சங்கீதம் 149. சங்கீதம் 149 இருக்கிறோம். சங்கீதங்கள் எல்லாமே. எடுத்துக்காட்டாக சங்கீதம் 146 சொல்கிறது, நீதிக்காக தேவனை ஸ்தோத்திரியுங்கள். 145 147 சொல்கிறது, தமது ஜனங்களிடம் அவர் செய்த கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரியுங்கள். 148 தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டிய அக்கறையை வெளிப்படுத்துகிறது. இவ்வாறு எல்லா சங்கீதங்களும் தேவனுக்கான ஸ்தோத்திரங்களாக இருக்கின்றன. நாம் அவைகளை வாசிக்கும்போது ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க எல்லா அற்புதமான வார்த்தைகளையும் கண்டுபிடிக்கிறோம். எடுத்துக்காட்டாக இங்கே சங்கீதம் 148 9 சொல்கிறது, 9 மலைகளும் எல்லா மேடுகளும் பழம் தரும் மரமும் எல்லா தேவராட்சிகளும் இவை எல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும், தேவனுடைய நாமத்தை உயர்த்த வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். வசனம் 1:3 சொல்கிறது, 1:3 யெகோவாவின் நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள், ஏனெனில் அவர் நாமம் மட்டுமே உயர்த்தப்பட்டுள்ளது. அவருடைய மகிமை பூமியிலும் ஆகாயத்திலும் உள்ளது. நம்முடைய தேவனுடைய மகிமை பூமியிலும் ஆகாயத்திலும் நிறைந்துள்ளது. நான் சொல்வேன், நம்முடைய தேவனுடைய மகிமை பிரபஞ்சமெல்லாம் நிரப்புகிறது. நானும் அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பேன், மேலும் வார்த்தைகளைச் சேர்த்து அவரை மகிமைப்படுத்துவேன். அவரிடம் சொல்வேன், ஆண்டவரே, நீ நீதிமான், நீ அன்பானவர், நீ இரக்கமுள்ளவர், நீ சமாதானம், உமது நாமம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கட்டும், எல்லோரும் உம்மிடம் வணங்கட்டும், எல்லா ஜனங்களும் தேசங்களும் எல்லா மொழிகளும் உம்மை ஸ்தோத்திரிக்கட்டும், உம்மை மகிமைப்படுத்தட்டும், எல்லோரும் உம்முடைய சந்நிதியில் வணங்கட்டும். ஆண்டவரே, நீ தகுதியுடையவர், எல்லோரும் உமக்கு முன் தங்களைத் தாழ்த்த தகுதியுடையவர், ஏனெனில் நீ சிருஷ்டிகர்த்தா, சக்தி வாய்ந்தவர், நீதியுள்ளவர், நீ எல்லாவற்றிலும் இருக்கிறீர். இவைதான் ஸ்தோத்திர வார்த்தைகள். சங்கீதம் 149 வசனம் 5 இவ்வாறு கூறுகிறது. ஆனால் இதற்கு முன் எடுத்துக்காட்டாக வசனம் 1 சொல்கிறது, 1 யெகோவாவுக்கு ஒரு புதிய கீதம் பாடுங்கள். மீண்டும் தேவனுக்கு பாட அழைக்கின்ற அழைப்பு. 1 தேவனுடைய ஸ்தோத்திரம் பரிசுத்தரின் திருக்கூட்டத்திலே இருக்கட்டும். யார் அந்த பரிசுத்தரின் திருக்கூட்டம்? பரிசுத்தரின் திருக்கூட்டம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மீட்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், நித்திய ஜீவனை வெற்றி கொண்டவர்கள் அல்லது வெற்றி கொள்ளப் போகிறவர்கள். ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் பாதையை கடந்து வந்திருக்கிறார்கள் மற்றும் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் உடன் எப்போதும் இருந்திருக்கிறார். ஆவிக்குரிய தானங்கள் அந்த திருக்கூட்டத்தின் நடுவே மலர்ந்திருக்கின்றன. ஏனெனில் பரிசுத்த ஆவியானவரே ஆண்கள் மற்றும் பெண்களை ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கவும் அவரது நாமத்தை மகிமைப்படுத்தவும் தூண்டுகிறவர், உதவுகிறவர். அதனால்தான் சங்கீதம் 149:2 இது சொல்கிறது, 2 இஸ்ரவேல் தம்மை உருவாக்கினவரில் மகிழட்டும், சியோனின் பிள்ளைகள், அதாவது திருச்சபை, தம்முடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவில் சந்தோஷப்பட்டோம். 3 அவருடைய நாமத்தை நடனமாடி ஸ்தோத்திரியுங்கள். அது நடனமாடி என்று சொல்கிறது, ஆனால் அந்த நடனம் உடலார்ந்தது அல்ல, ஆனால் அது ஆவிக்குரியது. ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆணையோ அல்லது பெண்ணையோ பிடித்து தேவனை ஸ்தோத்திரிக்கத் தூண்டும்போது அவரை தமது சந்நிதியில் நடனமாடச் செய்கிறார். ஆனால் இது இன்று மக்கள் உருவாக்கிக் கொண்ட அந்த நடனங்கள் போல் அல்ல. அவர்கள் இசையை வைக்கிறார்கள், எல்லாவிதமான இசைகளை வைத்துக் கொண்டு நடனமாடுகிறார்கள், பின்னர் நாங்கள் தேவனுக்காக நடனமாடுகிறோம் என்று சொல்கிறார்கள். இல்லை, அவர்கள் செய்கிறது தேவனுக்காக நடனமாடுவது அல்ல, ஆனால் சாத்தானுக்காக. ஏனெனில் அந்த நடனங்களும் இசைகளும் உடலார்ந்தவை, உலகியமானவை. ஆனால் தேவனுக்கான நடனம் என்பது வானத்திலிருந்து வரும் ஒன்று, அது ஆவிக்குரியது. பரிசுத்த ஆவியானவர் ஒருவரை தமது ஆவியால் பிடிக்கும்போது அவருக்கு தரும் ஒன்று, அவரை நடனமாட வைப்பதும் அவரை வித்தியாசமான மொழிகளில் பேச வைப்பதும் மற்றும் ஆவிக்குரிய தானங்களை வெளிப்படுத்த வைப்பதும் அதில் அடங்கும்.
அது சொல்கிறது. 3. அவருடைய நாமத்தை நடனமாடி ஸ்தோத்திரியுங்கள். ஆனால் கவனமாக இருக்க வேண்டும். இந்த நடனம் என்பது நீங்கள் அங்கே போய் கும்பியா அல்லது தோர்பெயினோ அல்லது டாங்கோ அல்லது பல தேசங்களில் உள்ள நடனங்களை ஆடுவது அல்ல. இல்லையாம், அது தேவனை ஸ்தோத்திரிக்கிற நடனம் அல்ல. நடனம் என்றால், நான் மீண்டும் சொல்கிறேன், ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்கிறபோது பரிசுத்த ஆவியானவர் அவரை தம்மிடம் பிடித்துக் கொள்கிறார். பிறகு அவர் ஆவியில் நடனமாட ஆரம்பிக்கிறார். பவுல் சொன்னது போலவே, நான் ஆவியோடும் பாடுவேன், ஆவியோடும் நடனமாடுவேன், ஆனால் என் அறிவோடும் பாடுவேன், ஏனெனில் நான் என்ன பாடுகிறேன் என்று மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பேசும் பொழுதும் அறிவோடு பேசுவேன், ஏனெனில் நான் மொழிகளில் மட்டும் பேசினால் யாரும் என்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று. எனவே இந்த நடனம் என்பது பரிசுத்த ஆவியானவரால் அளிக்கப்படும் ஆன்மீகமான நடனம். ஒருவர் ஆவியில் பிடிக்கப்பட்ட போது நிகழும் ஒன்று. ஆனால் நாம் அறிந்திருக்க வேண்டும், சில சமயங்களில் சில மதக்குழுக்களும் சில குழுக்களும் இருக்கின்றன. அவர்கள் சாத்தானை ஆராதிக்கிறார்கள், அவனை மதிக்கிறார்கள், அவனுக்காக நடனம் ஆடுகிறார்கள். அவர்கள் இரவுகளில், குறிப்பாக நள்ளிரவில், நெருப்புகளை எரிய வைத்து நடனம் ஆட ஆரம்பிக்கிறார்கள். அப்போது தீய ஆவிகள் வந்து அவர்களை பிடிக்கின்றன. அந்த மக்கள் பிறகு சாதாரணமில்லை, அவர்கள் ஒருவிதமான காட்சியை உருவாக்குகிறார்கள், சாத்தானுக்காக நடனம் ஆடுகிறார்கள். சாத்தான் தன்னுடைய வழிபட்டவர்கள் தன்னை மகிமைப்படுத்த நடனமாட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். இப்படி சாத்தான் செய்கிறான் என்றால் எவ்வளவு அதிகமாக நம்முடைய தேவனுக்குத்தான் அந்த மகிமை உரியது. ஏனெனில் தேவனே முதலில் இருந்தவர், அவர் எல்லா உயிர்களையும் படைத்தவர். வானத்தில் தம்மை ஸ்தோத்திரிக்க வானவானர சேனைகளை உருவாக்கினார். ஆன்மீக நடனம் என்பது பரிசுத்த ஆவியானவரால், தேவனுடைய ஆவியால் அளிக்கப்படும் ஒன்று. அது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செய்யவே. ஆனால் சாத்தான் பொறாமையால் அந்த இனத்தை தானும் பிடிக்க விரும்புகிறான். தேவனுக்காக நடனம் ஆடுகிறதை அவன் பார்த்ததும் தானும் தன்னை பின்பற்றுகிறவர்களிடம், நீங்கள் எனக்காக நடனம் ஆட வேண்டும் என்று கற்றுத் தருகிறான். ஆனால் அந்தவர்கள் மிகவும் துன்புறும் மக்களாக இருக்கிறார்கள், சாத்தானின் பிடியில் சிக்குண்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் மனநிலை சரியில்லாதவர்கள், ஏனெனில் சாத்தான் செய்வதுதான் அது. அமைதியை திருடுவது, ஒரு உயிரினத்தை கெடுப்பது. எங்கள் தேவன் நமக்கு கொடுப்பது சமாதானம், மகிழ்ச்சி. நாங்கள் நலமாக இருக்கிறோம், நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், நாங்கள் எல்லாவற்றையும் நம் 5 உணர்வுகளோடு இயல்பாக, நிதானமாக, விவேகத்தோடு செய்கிறோம். இதுவே தேவன் எங்களோடு செய்கிற காரியம். ஆகவே சாத்தானினால் பயன்படுத்தப்படுகிற அந்த பரிதாபகரமான மக்களைப் பற்றி நமக்கு துக்கம் உண்டாகிறது. ஆனால் நாங்கள் இங்கு யாரை சீராக பின்பற்றுகிறோம்? நம்மை திகழ்ந்த தேவனே, வானத்தையும் பூமியையும் உருவாக்கினவரே, நம்மை படைத்தவரே, அந்த சக்தி வாய்ந்த கர்த்தரே. நாங்கள் நல்வழியை பின்பற்றுகிறோம், நேர்மையான வழியைத்தான் செல்லுகிறோம். அதனால்தான் நம்முடைய தேவன் ஸ்தோத்திரங்களை பெறத் தகுதியானவர். அவருக்கு பெருமை உரியது, மகிமை உரியது. அந்த ஆவிக்குரிய நடனம் அவருக்கே உரியது. அது சொல்லுகிறது. 3. பண்டம் கொண்டு கின்னாரத்தோடும் ஆண்டவருக்கு பாடுங்கள். 4. அவர் மகிழ்ச்சியோடு இருக்கிறார். இது என்ன சொல்கிறது என்றால், அவர் தம்முடைய ஜனங்களில், தம்முடைய சபையில் மகிழ்கிறார், அவர்கள் அவரை ஸ்தோத்திரிக்கும்போது. மேலும் 4. தாழ்மையானவர்களை இரட்சிப்பால் அழகுபடுத்துவார் என்று கூறுகிறது. அவர் யாரை அழகுபடுத்துவார்? தாழ்மையானவர்களே, அவரை நம்புகிறவர்களே. தாழ்மையானவர்கள் என்பது எழுத்தறிவில்லாதவர்கள் அல்ல, அல்லது அறிவிலி அல்ல. இல்லை. தாழ்மையானவர்கள் என்றால் அவர்கள் மனதில் தேவனுக்கு இடம் கொடுக்கிறவர்கள், நம்புகிறவர்கள், நல்லதை செய்கிறவர்கள், கட்டளைகளை கடைபிடிக்கிறவர்கள், தேவனை ஸ்தோத்திரம் செய்கிறவர்கள். இவர்கள்தான் உண்மையான தாழ்மையானவர்கள். கோடிக்கணக்கில் செல்வம் உள்ளவர்கள் கூட தாழ்மையானவர்கள் இருக்கலாம். பல பட்டங்களை வைத்திருப்பவர்களும் தாழ்மையானவர்களாக இருக்கலாம். ஆகவே இங்கு தாழ்மையானவர்கள் என்று சொல்வது எழுத்தறிவு இல்லாதவர்கள் என்றல்ல. இல்லை,
தேவனுக்காக இதயத்தை திறந்த மக்களைத்தான் அவர் கூறுகிறார். அதனால்தான் அவர் அவர்களை அழகுபடுத்துவார். எதனால்? ரட்சிப்பினாலே. அவர்களுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்படும். எம்முடைய தேவன் மகிமையானவர். அது சொல்லுகிறது. 5. பரிசுத்தவர்கள் தம்முடைய மகிமையினாலே சந்தோஷப்பட்டும் தங்கள் படுக்கைகளிலிருந்தும் பாடட்டும். நிற்க முடியாதவர்கள், உட்கார முடியாதவர்கள், மண்டியிட முடியாதவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் படுக்கையிலிருந்தும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாம். 6. அவர்களின் தொண்டைகளால் தேவனை உயர்த்தட்டும். தேவனுக்கு பாட பயப்பட வேண்டாம், தேவனோடு பேச பயப்பட வேண்டாம். 6. இரட்டை வாய்ப்புள்ள வாள்கள் அவர்களுடைய கைகளில் இருப்பதாக, அதாவது ஆண்டவருடைய வார்த்தையும் கற்பிப்பும். சங்கீதம் அதிகாரத்தில் அது சொல்கிறது. 1. தேவனை அவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் ஸ்தோத்திரியுங்கள். இந்த பரிசுத்த ஸ்தலம் என்பது தேவனை ஏற்றுக்கொண்ட ஆண்கள் மற்றும் பெண்களின் இருதயமாகும். தேவனுடைய சிந்தனைக்கேற்ப நடக்கிறவர்கள், அவருடைய கட்டளைகளை செய்கிறவர்கள். அது சொல்லுகிறது. 1. அவனுடைய வானகத்தின் மகிமையிலே அவனை ஸ்தோத்திரியுங்கள். 2. அவன் வல்லமைகளுக்காக ஸ்தோத்திரியுங்கள். அவனுடைய மகா மகிமைக்கேற்ப ஸ்தோத்திரியுங்கள். 3. கருவிகளை இசைத்துக் கொண்டு ஸ்தோத்திரியுங்கள். சங்கு, கின்னாரம், கீதாரம். 4. பண்டம், நடனம், வாத்தியங்கள், குழல்களோடும். 5. ஒலிக்கும் ஜஜ்ஜைகளை, மகிழ்ச்சியான ஜஜ்ஜைகளோடும். 6. உயிருள்ள யாவும் தேவனை ஸ்தோத்திரிக்கட்டும். ஆனால் நானோ சொல்வேன், உயிரில்லாதவைகளும் கூட நம்முடைய தேவனை ஸ்தோத்திரிக்கட்டும். இதுவே நம் தேவனுக்கான ஸ்தோத்திரம். தேவனை ஸ்தோத்திரிப்பதற்காக நாம் நல்ல வார்த்தைகளை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தேவனை நேசித்து அழகான வார்த்தைகளைச் சொல்ல வேண்டும். ஆனால் சிலர் என்ன சொல்கிறார்கள்? நீ சங்கீதங்களையும் பழமொழிகளையும் மனப்பாடமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பார்கள். ஆமாம், ஒருவர் அவற்றை மனப்பாடமாக கற்றுக்கொள்வாரென்றாலும் அவருடைய இருதயத்தில் அது இருக்காது. தேவன் ஒவ்வொரு வசனத்திலும் ஒவ்வொரு வார்த்தையிலும் சொல்ல விரும்புகிறதை அவர் புரிந்து கொள்ளுவதற்கான ஞானமோ விவேகமோ அவரிடம் இருக்காது. ஆனால் தேவன் எதை விரும்புகிறார்? நாம் ஞானத்தோடு விவேகத்தோடு நடந்து உண்மையிலேயே அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டுமென்பதையே. ஆகையால் இல்லை, விஷயம் வெறும் மனப்பாடமில்லை, இதுவே உண்மை. நீங்கள் தேவனை ஸ்தோத்திரிக்கும்போது உங்கள் இருதயத்திலிருந்து அந்த வார்த்தைகள் வெளிவர வேண்டும். நீங்கள் சொல்கிற அந்த வசனங்களை அல்லது அந்த வார்த்தைகளை ஆழமாக சிந்தித்து அவற்றின் அர்த்தத்தை உணர வேண்டும். அப்போதுதான் பரிசுத்த ஆவி உங்கள் வாழ்க்கையிலே இறங்குவார். ஏனென்றால் நீங்கள் மனப்பாடம் செய்கிறீர்கள் என்ற பெயரில் உங்கள் இருதயத்துக்குள் எதையும் கொண்டு வந்திருக்கவில்லை என்றால், நீங்கள் வெறும் வாயால் சங்கீதங்களை பேசி முடித்துவிட்டீர்கள் என்றால் எந்த விளைவும் இருக்காது. பரிசுத்த ஆவியும் உங்கள் வாழ்க்கைக்கு வரமாட்டார். நீங்கள் மனப்பாடம் செய்கிறீர்கள் என்றால் கூட அந்த வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலேயே எடுத்துச் செல்ல வேண்டும், அதற்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வார்த்தைகளின் உண்மையான அர்த்தத்தை தாங்கிக் கொண்டு உங்கள் சிந்தனையிலேயே அதை அடக்க வேண்டும். தேவன் யார் என்று, அவர் உங்கள் வாழ்வில் என்ன என்பதை உணர வேண்டும். அவர் எதற்கு தகுதியானவர் என்பதை நீங்கள் உணர்ந்தவுடன் உங்கள் இருதயத்தில் அந்த சிந்தனை, அந்த நேர்மை இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் தேவனை ஸ்தோத்திரிக்க ஆரம்பிக்கிறீர்கள். அப்போதுதான் பரிசுத்த ஆவி உங்கள் வாழ்க்கைக்கு வருகிறார். நீங்கள் வெளிப்பாடுகளை அனுபவிக்க ஆரம்பிக்கிறீர்கள். தரிசனங்கள், தீர்க்கதரிசன வார்த்தைகள், ஆவியல் நடனம், தேவ மொழிகளில் பாடுதல் போன்ற அனுபவங்களைப் பெற ஆரம்பிக்கிறீர்கள். இதுவே நடக்கும், இதுவே நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஏசாயா என்ன சொல்கிறது? இங்கே ஏசாயா ஆவது அதிகாரத்திற்குச் செல்வோம். ஏசாயா 1:2-6 இப்படி சொல்கிறது. நாமும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். தீர்க்கதரிசி ஏசாயா தனது முழு தீர்க்கதரிசனத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அல்லது மெசியாவை பற்றியும் ஆண்டவருடைய சபை பற்றியும் எதிர்காலத்துக்காக பேசுகிறார். தேவபிதாவானவர் எதிர்காலத்தில் தனது புதிய ஜனத்திற்கு வைத்திருந்த வாக்குறுதிகளைப் பற்றி பேசுகிறார். ஏசாயா 1:2
6 இப்படி கூறுகிறது. அல்லது ஆவது வசனத்தில் 5 யெகோவாவுக்கு சங்கீதங்களைப் பாடுங்கள், ஏனெனில் அவர் மகத்தான காரியங்களைச் செய்திருக்கிறார். இது முழு பூமியிலும் அறியப்பட்டும் என்கிறார். அது முழு பூமியிலும் உலகமெங்கும் தேவன் மகத்தான காரியங்களைச் செய்ததை அனைவரும் அறிய வேண்டும் என்பதைக் கூறுகிறது. ஆவது வசனத்தில் 4 அவருக்கு பாடுங்கள், அவருடைய நாமத்தை புகழுங்கள், ஜனங்களில் தேவனுடைய கிரியைகளை புகழ்ச்சி அடையச் செய்யுங்கள், அவருடைய நாமம் மகிமைப்படுத்தப்பட்டதை நினைவு கூறுங்கள் என்கிறார். அனைவரும் ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். ஆவது வசனத்தில் கூறுகிறது. 6 சீயோனில் வாசிக்கிறவளே, மகிழ்ச்சி கொண்டு பாடு என்று நானும் சொல்வேன். மகிழ்ச்சி கொண்டு பாடு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சபையே, அல்லது ஆண்டவரால் மீட்கப்பட்டவங்களே. 6 ஏனெனில் உனக்குள் இஸ்ரவேலின் பரிசுத்தமானவர் பெரிதாக இருக்கிறார் என்கிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தமானவர் நம்முடைய ஆண்டவர். அவர் இஸ்ரவேலின் பரிசுத்தமானவராக இருக்கிறார். அவர் மிகப்பெரியவர். அவர் சபையிடம் சொல்லுகிறார், மகிழ்ந்து பாடுங்கள், ஸ்தோத்திரிக்கவும் மகிமைப்படுத்தவும் ஆண்டவருடைய நாமத்தை. அதனால்தான் நம்முடைய திருச்சபைகள் அனைத்தும் கடவுளுக்கான ஸ்தோத்திரங்களால் தனிப்பட்டவை. 5 ஆண்டுகளுக்கு முன்னரே பரிசுத்த ஆவியானவர் துவக்கம் முதல் கட்டளையிட்டார். தேவாலயங்களே, அந்த இடங்களை தினமும் திறக்க வேண்டும். அங்கே மக்கள் வரவேண்டும். ஆண்களும் பெண்களும் வரவேண்டும். அவர்கள் ஆண்டவருடைய வழியை பின்பற்ற முடிவு செய்தவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் வந்து ஆண்டவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அவர் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அதனால்தான் தேவாலயங்கள் திறந்திருக்கும். மக்கள் வந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க, தேவனை மகிமைப்படுத்த கற்றுக்கொள்வதற்காக. யாரும் எந்த ஒரு காரணத்தினாலும் தேவாலயத்திற்கு வர முடியாவிட்டாலும் அவர்கள் தங்களுடைய வீட்டிலேயே செய்யலாம். வீடுகளில் இருந்து கடவுளை ஸ்தோத்திரிக்க சில நேரத்தை ஒதுக்கலாம். அது கட்டாயமாக நாளில் 2-4 மணி நேரமும் அல்ல. இங்கே ஏசாயா 5:5 வசனம் 1-2. அதேதான் பிதாவின் எதிர்காலத்துக்கான வாக்குறுதி, அவருடைய சபைக்கான வாக்குறுதி. ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. 1-2 சந்தோஷத்துடன் நீங்கள் புறப்படுவீர்கள், அமைதியுடன் அழைத்து வரப்படுவீர்கள். மலைகளும் மேட்டுகளும் உங்கள் முன் பாடும். காடுகளில் உள்ள மரங்கள் எல்லாம் கைகளடி அடிக்கும். ஆண்டவர் இங்கே ஒரு வாக்குறுதியைச் சொல்கிறார். ஆம் வசனத்தில் அவர் கூறுகிறார், ஒன்று மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை ஈரமாக்கி அது முளைக்கச் செய்து விதையிடுபவனுக்கு சித்தமளித்து சாப்பிடுபவனுக்கு பந்தி கொடுக்கும்படி செய்கின்றனையோ. ஆம் வசனத்தில் ஒன்று அதுபோலவே என் வாயிலிருந்து வெளியேறும் என் வார்த்தையும் வீணாகி என் அண்மைக்குத் திரும்பாது. அது என் விருப்பத்தை நிறைவேற்றும். நான் அதை அனுப்பிய காரியத்தில் அது வெற்றி பெறும். இது ஆண்டவருடைய தீர்க்கதரிசன வார்த்தை. 1-2 சந்தோஷத்துடன் நீங்கள் புறப்படுவீர்கள், அமைதியுடன் அழைத்து வரப்படுவீர்கள். மலைகளும் மேட்டுகளும் உங்கள் முன் பாடும். காடுகளில் உள்ள மரங்கள் எல்லாம் கைகளடி அடிக்கும். இந்த மலைகளும் மேட்டுகளும் என்பது மனிதர்களை குறிக்கிறது. அரசர்களையும் ஆளுநர்களையும் முக்கியமான நபர்களையும் குறிக்கிறது. அவர்கள்தான் பாடுவார்கள், உங்கள் முன்னிலையில் பாடுவார்கள். 1-2 காடுகளில் உள்ள அனைத்து மரங்களும் கைகளடி அடிப்பார்கள் என்றால் அவர்கள் தேவனுக்கு கை கொட்டுவார்கள், அவரை மகிமைப்படுத்துவார்கள். அதனால்தான் தேவன் உத்தரவிட்டார், அவருடைய ஜனங்கள் அவரை புகழ வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். ஏனெனில் நான் மீண்டும் கூறுகிறேன், பழைய காலத்தில் தேவன் ஒரே ஒரு நாளைத்தான் கட்டளையிட்டார், ஜனங்கள் ஒன்று கூட வேண்டும் என்று. அது சனிக்கிழமை. சனிக்கிழமைதான். அது ஓய்வு நாள். இப்போது எங்கள் ஓய்வு நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. பழைய காலத்தில் அந்த சனிக்கிழமைதான் ஜனங்கள் ஒன்று கூடி ஆண்டவரை புகழ்ந்த நாள். ஆனால் எதிர்காலத்தில் எங்கள் ஆண்டவரான இயேசு கிறிஸ்து பெசியா ராஜா தமது செயல்களை முடித்து தமது ஜனங்களையும் சபையையும் ஆலயத்தையும் உருவாக்கிய பிறகு சங்கீதங்களில் எழுதப்பட்டிருக்கின்ற அனைத்தும் நிறைவேற வேண்டும். அவை எதிர்காலத்திற்காக எழுதப்பட்டவை. ஏசாயா புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றனவும் எதிர்காலத்திற்கானவை. அந்த தீர்க்கதரிசிகள் எல்லோரும் எதிர்காலம் பற்றி தீர்க்கதரிசனமாக சொன்னார்கள்.
அப்பொழுது தேவன் கூறினார், இனிமேல் எல்லோரும் என்னை புகழ வேண்டும், ஏனெனில் நான் என் மகிமைக்கும் என் மகத்துவத்திற்கும் என் ஸ்தோத்திரத்திற்கும் ஒரு ஜனங்களை உருவாக்க விரும்புகிறேன் என்று ஆண்டவர் கூறினார். அதற்காகத்தான் ஆண்டவர் தமது பரிசுத்த ஆவியை அனுப்பினார். நாம் மனிதர்கள் அனைவரும் ஆண்டவரை அவர் விரும்பும் விதமாக எந்நாளும் ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவதற்காக பரிசுத்த ஆவியானவர் எங்களை உதவுவார். அதனால்தான் ஆண்டவர் ஆரம்பத்திலிருந்தே உலகம் முழுவதிலும் உள்ள சபைகளில் ஒவ்வொரு நாளும் கதவுகள் திறந்திருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். மக்கள் வந்து ஆண்டவரை புகழ வேண்டும். ஆனாலும் பழைய காலத்தில் சிலருக்கு இப்படி கெட்ட எண்ணம் வந்தது. அவர்கள் பழைய ஜனங்கள் செய்ததைப் போலவே சனிக்கிழமையே ஒரு நாளாக தடமாக கொண்டு ஒன்று கூட ஆரம்பித்தார்கள். பிறகு ஆண்டவருடைய சுவிசேஷம் பல நாடுகளில் பரவத் தொடங்கினபோது அங்கு நிறைய சிலை வழிபாடு, பல்வேறு நம்பிக்கைகள் இருந்தன. பலர் வெளிப்படையாக ஆண்டவரிடம் திரும்பினாலும் அவர்கள் உண்மையில் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருந்தனர். தங்கள் வசதிக்காக தேவனை மகிமைப்படுத்த ஒரே நாளே என்ற ஒரே நாளை தேர்ந்தெடுத்தார்கள். அது ஞாயிற்றுக்கிழமை. அப்போது அவர்கள் சொல்லத் தொடங்கினர், நாம் ஞாயிற்றுக்கிழமையே தேர்ந்தெடுப்போம், அந்நாளில் எல்லோரும் கோவிலுக்கு வந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம் என்று. அது அவர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டதைப் போலேயே இருந்தது. ஆனால் அந்த கண்டுபிடிப்புகள் தவறு. அது தேவனுடைய கட்டளையோ போதனையோ அல்ல. ஆண்டவர் தொடக்கம் முதல் தமது ஆசிரமத்தாருக்கு போதித்தது என்னவெனில், கடவுளை நாள்தோறும் ஸ்தோத்திரிக்கவும் அவருடைய நாமத்தை தினமும் மகிமைப்படுத்தவும் வேண்டும் என்றுதான். அது 9வது நாளல்ல, ஞாயிற்றுக்கிழமையே ஒரே நாளல்ல. இன்று வரைக்கும் நாம் கிறிஸ்தவர்கள் என்று கூறுகிற பலர் இன்னும் ஞாயிற்றுக்கிழமையே மட்டும் போய் வருகிறார்கள், மீதமுள்ள நாட்களில் போக வேண்டாம் என்று கருதுகிறார்கள். ஆகையால் நீங்கள் கடவுள் அவருடைய நாமத்தை தினமும் ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று கற்க விருப்பமில்லை என்றால், ஒவ்வொரு நாளும் நீங்கள் கோவிலுக்கு வர முடிந்தால் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வர வேண்டும். ஏனெனில் ஆன்மீக பரிசுகளை தேட வேண்டும், சங்கீதங்களில் எழுதிய அழகான வார்த்தைகளால் கடவுளை ஸ்தோத்திரிக்க வேண்டும், பரிசுத்த ஆவியால் கிறிஸ்துமரை பாப்தம் செய்ய வேண்டும். நீங்கள் இதைச் செய்யாமல் 8 தினங்களுக்கு ஒரு முறை மட்டும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் வந்தால் ஒருபோதும் ஆன்மீக பரிசுகளை பெறமாட்டீர்கள், ஒருபோதும் பரிசுத்த ஆவியை பெறமாட்டீர்கள். கடவுளுக்கு அர்த்தவரமில்லை. ஒரு நாளில் கடவுள் உங்களை மறந்து இறுதியில் நீங்கள் வந்தபோது, நான் உங்களை அறியவில்லை, தூரமா போங்கள், நீங்கள் தீமை செய்தவர்களே, என் கட்டளைகளைச் செய்யவில்லை என்று சொல்வார். அப்பொழுது கடவுள் உங்களை நிராகரிப்பார். ஆகவே சிந்தியுங்கள். உங்கள் சோம்பேறித்தனத்தையும் பழங்கால மரபுகளையும் நினைவில் கொண்டு, ஏனெனில் பழங்காலத்திலிருந்து வந்த கிறிஸ்துவ மத நெறிகள் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமையை மட்டும் கொண்டாடுகின்றன. அது தவறு. கடவுளை ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரிக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் சொல்லுவீர்கள், சரி, நான் என் வீட்டில் முழு நாளாக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆம், நீங்கள் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டிலேயே ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பீர்கள். ஆனால் அது போதுமானதில்லை, ஏனென்றால் ஆன்மீக பரிசுகளின் வெளிப்பாடு அவசியம். உங்கள் மீது யாரும் கைகளை வைக்கி தீர்க்கதரிசனத்தையும் வெளிப்பாட்டையும் வழங்க மாட்டார்கள். மேலும் நீங்கள் இன்மையான பரிசுகள் இருந்தால் அதை யாரிடம் வழங்கப் போகிறீர்கள்? அதுதான் திருக்கூட்டம் தேவைப்படுவதற்கான காரணம். நீங்கள் இங்கே கைகள் வைக்கிறீர்கள், மற்றவர்கள் உங்களுக்கும் கைகள் வைக்கிறார்கள். அதன் மூலம் ஆன்மீக பரிசுகள் எல்லோரிடமும் வேலை செய்யும். ஸ்தோத்திரங்களிலும் மக்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கத் தொடங்கும்போது தேவன் அவர்கள் ஸ்தோத்திரங்களில் தன்னை வெளிப்படுத்தி பரிசுத்த ஆவியின் வெளிப்பாடு வரும். அப்போது புரிகிறது, ஞாயிற்றுக்கிழமை போகிறவனோ சனிக்கிழமை போகிறவனோ என்று விட்டு தவறானவர் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரிக்க வேண்டும். இப்போது நாங்கள் இங்கே தொடர்கிறது 5:5-1-2 வாசித்தோமா? அடுத்து எபேசியர் இல் தொடர்கிறோம். விரைவில் புதிய ஏற்பாட்டிற்கு செல்கிறோம். ரோமர், கொரிந்தியர் ஆகியவற்றுக்குப் பிறகு இங்கே எபேசியர் வருகிறது. புதிய ஏற்பாட்டில் ரோமர், செயல்களிலிருந்து ரோமர், கொரிந்தியர், அடுத்து எபேசியர், பின்னர் கலாத்தியர்.
எபேசியர் 5:1-9 இப்படி சொல்கிறது. தமக்கு தேவன் விசுவாசிகளுக்கும் ஆண்டவரின் திருக்கூட்டத்தினருக்கும் தூதர் பவுலோ ஆலோசனைகள் கூறுகிறார். ஆவது அதிகாரம் முழுவதும் எபேசியர் திருச்சபை விசுவாசிகளுக்கு பரிசுத்த தூதர் கூறும் எச்சரிக்கை மற்றும் ஊக்கம். வசனம் 1:5 ஆகவே நீங்களும் உங்களின் நடத்தை கவனித்துப் பாருங்கள். முட்டாள்களாக அல்ல, அறிவாளிகளாக நடந்து கொள்க. 1:6 நாளை முறைகளை நன்கு பயன்படுத்து, ஏனென்றால் நாட்கள் தீமையானவை என்று. ஆவ மற்றும் துயரங்கள் இருக்கின்றன. எண்ணற்ற வித்தியாசங்கள் காரணமாக ஆன்மீக வாழ்க்கை சோர்வடைக்கலாம். 1:7 அதனால் முட்டாள்களாக இருக்காதீர், ஆனால் ஆண்டவரின் இச்சை என்னவென்பதை அறிந்தவன்களாக இருங்கள். 1:8 மது கொள்ளுவதால் முழுக்க கெடுபடுபவனாய் மாட்டீர். மதுபானத்தில் பல தீமைகள் உள்ளன. அதற்கு பதிலாக 1:8 பரிசுத்த ஆவியால் நிரம்பிக் கொண்டிருந்தீர். 1:9 தம்பதியரெல்லாம் சங்கீதங்களால், போதனைகளால், ஆன்மீக காண்டியங்களால் பேசிக் கொண்டிருங்கள், இதயம் களத்தில் கர்த்தரை பாடியும் ஸ்தோத்திரித்தும் என்று. இதுவே தூதர் மற்றும் பரிசுத்த ஆவியானவர் தேவனால் வெளிப்படுத்தப்பட்டதை செய்வது. மதுகடம் போதகவராக இருப்பதைவிட பரிசுத்த ஆவியைப் பெற நேரம் ஒதுக்கி ஆண்டவரை ஸ்தோத்திரித்து பாடுவதுதான் செய்தல். கொலோசையர் 3:1-6 எப்படிச் சொல்லப்படுகிறது என்று பார்ப்போம். பவுல் கொலோசையர் நகரத்தைச் சேர்ந்த விசுவாசிகளுக்கு எழுதிய கடிதத்தில் அவர்கள் ஆன்மீக வாழ்க்கையில் கவனமாக இருக்க வேண்டும் என்று எழுதி 3:1-6 இப்படி சொல்கிறார். 1:6 கிறிஸ்துவுடைய வார்த்தை செறிவாக உங்களுள் குடியிருக்கட்டும். ஒருவரொருவர் ஞானமோடே போதித்து உற்சாகப்படுத்தி சங்கீதங்களாலும் ஸ்தோத்திர கீதங்களாலும் ஆன்மீக காண்டியங்களாலும் கர்த்தருக்கு உங்கள் உள்ளங்களில் மென்மையோடே பாடியும் புகழிலும் இருக்க வேண்டும். 1:7 நீங்கள் சொல்லும் எல்லாவற்றையும் செய்கிற எல்லாவற்றையும் இயேசுவினையாமே பிறர்க்கும் கடவுளுக்குமான நன்றியோடே செய்ய வேண்டும். இங்கே முக்கியமாக சொல்லப்படுவது என்னவெனில், விசுவாசிகள் தினமும் கர்த்தருக்கு பாடியும் ஸ்தோத்திர கீதங்களும் ஆன்மீக காண்டியங்களும் வார்த்தைகளாலும் அவரை புகழ்ந்து இருப்பதே ஆகும். இப்போது நாம் சிறிது எக்ஸோடஸ் பகுதியை நோக்கி மாறப்போகிறோம். நேரம் இருக்குமா என தெரியவில்லை. எக்ஸோடஸ் 1:5 என்று சொல்வதோல் பைபிளின் தொடக்கப் பகுதியில் ஜெனிசிஸ், எக்ஸோடஸ் 15 அதிகாரத்தில் மோசே, மரியா பாடிய ஒரு கீதம் உள்ளது. அதில்தான் ஆண்டவரின் நாமத்தை ஸ்தோத்திரிக்க மோசே, மரியா பயன்படுத்திய அனைத்து ஸ்தோத்திர வார்த்தைகளைக் காண வாய்ப்பு கிடைக்கும். எக்ஸோடஸ் 1:5 கடவுள் சிவப்புத்துறையை கடந்தபோது மோசேக்கு வெற்றி அளித்தார் என்று கூறப்படுகிறது. மோசே எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனத்துடன் வெளியேறினார். அவர்கள் அறவின்றி பெண்களையும் பிள்ளைகளையும் எண்ணாமல் 6 ஆண்களாக நடந்து சென்றனர். எகிப்து அரசன் தனது படையினருடன் மோசே மற்றும் மக்கள் பின்னால் பின்தொடர்ந்து ஓடப் சென்றார். அவர்கள் சிவப்புத்துறைவாவா நடந்தபோது கடவுள் மோசேக்கு கயிறலை கொண்டு கடலை தட்ட சொன்னார். கயிறலை கொண்டு கடலை தட்டுங்கள், கடல் பிரிந்து நீங்கள் இடம் போக்கீர்கள், நான் மகிமைப்படுவேன் என்று. அவர்கள் ஓட கடலுக்கு அடைந்தபோது மோசே கயிறலை நீட்டி நீரைக் குறித்து கடல் பிரிந்தது. அவர்கள் அனைவரும் நெடுங்கால் நடந்தே கடந்து விரைவில் மறுபுறம் செல்ல முடிந்தது. அதே நேரத்தில் எகிப்து அரசும் படையினரும் பின்னால் வந்து கடல் பிரிக்கப்பட்டதால் நடந்து கடலுக்குள் சென்றனர். தற்சமயம் நடுவில் இருந்தபோது ஆண்டவர் நீரை மூடினார். எல்லாரும் மூழ்கி அழிந்து போனார். குதிரைகளும் மூழ்கின. மக்கள் முழக்கங்கள், முழு படையும் மூழ்கி அழிந்து போனது. அப்பொழுது மோசே கடவுளின் அந்த மகிமையையும் அற்புதத்தையும் பார்த்தபோது மறுபுறம் சென்றபின் அவர் கடவுளுக்கு பாடியதெல்லாம் இப்படி இருந்தது. மரியா, அவன் சகோதரி, தீர்க்கதரிசியா, அவளும் மோசேயுடன் சேர்ந்து கடவுளுக்கு பாட ஆரம்பித்தாள். அந்த அற்புதத்திற்கும் அசத்தலுக்குமான ஸ்தோத்திர வார்த்தைகளையும் நன்றிகளையும் வெளிப்படுத்தினார்கள். அதனால்தான் எக்ஸோடஸில் இப்படி எழுதப்பட்டுள்ளது. 1 அப்போதுதான் மோசேயும் இஸ்ரவேல் மக்களும் இந்த கீதத்தை யெகோவாவுக்கு பாடினர். மற்றும் அவர்கள் சொன்னார்கள், நான் யெகோவாவுக்கு பாடுவேன், ஏனெனில் அவன் மிகப்பெரிதாக மகிமைப்படுத்தப்பட்டான்.
குதிரையையும் எழுவாளரையும் கடலுக்கு எறிந்தான். ஸ்தோத்திர வார்த்தைகள். நடந்த நிகழ்வுகளின் விவரிப்பாக, உட்பகுதியில் அவர்கள் இருந்தபோது நீ நீரை மூடி அழித்தாய், அவர்கள் அழிந்தார்கள், நீ நமக்கு பாதுகாப்பாக முடிந்தாய் என்று ஆண்டவரிடம் தெரிவிப்பது. கடவுள் அனைத்தையும் அறிவான், ஆனால் அவர் நமக்கு இவ்வாறு நிகழ்வுகளை மீள்பார்க்கும் முறையே மிகவும் விரும்புகிறார். அவரது அதிகாரம், மகிமையை நாமே உணர்ந்து புரியச் செய்கிறது. 2. யெகோவாதான் என் பலமும் என் கீதமாவான், அவர்தான் என் இரட்சணையும். ஸ்தோத்திர வார்த்தைகள். யெகோவா என் இரட்சணே, யெகோவா நீ என் பலமும், யெகோவா நீ என் கீதமாவாய். 2. இவர்தான் என் கடவுள், அவர் நான் ஸ்தோத்திரிப்பேன். சக்தி வாய்ந்த கடவுள், அனைத்து கடவுள்களையும் மிஞ்சியதினால் அவர். இவர்தான் என் பிதாவின் கடவுள், நான் அவரை கீர்த்திப்பேன். இதுவாபிரகாம், இசாக், யாக்கோபின் கடவுள். 3. யெகோவா போர் வீரர். 3. யெகோவாதான் அவன் நாமம். 4. பராவோனின் வண்டிகளையும் அவன் படையினரையும் கடலுக்கு எறிந்தான், போரந்திக் கொண்ட அவனுடைய தேர்ந்ததோர் தலைவர்களெல்லாம் கடலில் மூழ்கினர். 5. கடல்வரைகள் அவர்களை மூடியன, நீர் அலைகளாய் சேர்ந்து அதை நான் ஆழங்களென அழைக்கிறேன் என்று மோசே. அவர்கள் கல்லைப் போல ஆழங்களுக்கு இறங்கினார்கள். 6. ஓ தேவன், உன் வலது கை சக்தியால் மகிமைப்படுத்தப்பட்டுள்ளது. யெகோவா, உன் வலது கை அந்த பகைவனை உடைத்தது. எகிப்து அரசும் அவனுடைய படையும். 7. உன் சக்தியின் மகத்துடன் நீ உன்னுடைய எதிரிகளை கவிழ்த்தாய், உன் ஆவேகத்தை அனுப்பினாய், எலைகளைப் போல அவர்கள் விழுந்தனர். இதெல்லாம் தேவனின் மகிமையை பற்றி ஸ்தோத்திர வார்த்தைகள். மோசேயும் மரியாவும் ஆண்டவன் செய்தவற்றை ஒன்றொன்று எண்ணி ஆண்டவரை புகழ்ந்தார்கள். 8. உன் மீர்முகத்து ஊதுதலால் வெள்ளங்கள் சேர்ந்து கூடியன, பெருங்கடல் ஓடைகளாக ஒரு சிலையாக குவிந்தனையும். மீர்முகத்து ஊதுதல் என்றால் மூக்கில் வரும் சுவாசமான காற்று. ஆண்டவரின் மூக்குலிருந்து ஊதல் மட்டும் போதுமானது, நீரைக் கூடியே வைத்தது. மோசே சொன்னார், நீ எவ்வளவு சக்தி வாய்ந்தவள், நீ அவன் பகைவனை அழிப்பதற்காக கடலை கூடியவாறு செய்தாய். 9. பகைவன் சொன்னான், நான் ஐப்படுவேன், பிடிப்பேன், வழிக்கடத்தல்களைப் பகிர்வேன், என் உயிர் அவர்களால் பூர்த்தியாகும், என் வாள் எடுத்து என் கை அவர்களை ஒழித்திருக்கும். தீவிர இனிமையின் காட்டுதலாக மோசேயும் மரியாவும் பராவோனின் எண்ணத்தையும் அவன் அப்படித்தான் எண்ணி இருக்கிறான் என்று ஊகித்தனர். 1. நீ உன் காற்றால் ஊதினால் கடல் அவற்றை மூடியது, அவை வேகமான நீர்ச்செறிவுகளில் தாமிரம் போல் மூழ்கின. 1. யாராயிருக்கிறான் உன்னைப் போன்றவன், ஓ யெகோவா? யாராயிருக்கிறான் உன்னைப் போன்றவன்? கடவுள்களில் யாருமில்லை உன்னைப் போன்றவர், உயரிலேயானவர். நீ ஒரே ஒருவன், பரிசுத்தத்தில் மகிமையானவனாய், நீ ஒரே ஒருவன், பரிசுத்தத்தில் மகிமையானவனாய். அற்புத காரியங்களிலும் அதிசயங்களிலும் அற்புதங்களில் பயங்கரனாய், மகத்தினை நிகழ்ப்பவராய். 1. நீ உன் வலது கை நீட்டினாய், பூமி அவற்றை விழுங்கியது. 3. நீ தன் இரக்கத்தில் மீட்கின இந்த மக்களை வழிநடத்தியாய், தன் சக்தியால் அவர்களை தன் பரிசுத்த வாசலை நோக்கி அழைத்தாய். 4. அதை கேட்கப் போகும் அனைத்து ஜனங்களும் அவர்கள் நடுங்கி அஞ்சுவார்கள், பிலிஸ்திய மண்ணில் துக்கம் பரவிவிடும். 1. எதியோமின் தலைவர்களும் பதறி அசங்கரித்து பயங்கரப்படும், மவாப் வீரர்கள் அதிர்ச்சியால் மனம் நிலையிழப்பார்கள், கானான் வதிவாசிகள் எல்லாரும் அச்சத்தில் ஒழிந்து போகிறார்கள். 1. அவர்கள் மேல் அதிர்ச்சி, பயம் எல்லாம் இறங்கட்டும், உன் வெளுத்தை வரத்தின் மகிமையில் அவர்கள் கல்லாக மௌனமாயிருக்கட்டும், உன் மக்கள் கடந்து செல்லும் வரை, யெகோவா, நீ மீட்டெடுத்த இந்தோர் கடந்து செல்லும் வரை. 1. நீ அவர்களை கொண்டு சென்று உன் வாரிசு மண்ணின் மலைப்பகுதியில் நடுவாய் நடுவாய் வைப்பாய். உன் வாரிசு மண்ணின் மலைப்பகுதி என்று சொல்வது சினாய் மலைக்கே சொல்வது. அப்போது கடவுள் மோசேயிடம் தோன்றிக் கொண்டு சட்டங்களை கொடுத்தார். 1. நீ தயாரித்து வைத்திருக்கிற உன் வாசஸ்தலத்தில், யெகோவா, உன் கைகளால் உறுதிப்படுத்தப்பட்ட ஆலயத்தில். ஆனால் இந்த 1 வாக்கியம் நிறைவேறியதா?
அல்லது இது இயேசு கிறிஸ்துவால் தான் நிறைவேறும், ஏனெனில் அவர் தலைமையர், மோசேயை விட உயர்ந்தவர். அவர்தான் நமது பிதாவிடம் புனிதமும் பூரணமான ஒரு கூட்டத்தை ஆவியால் மகிமை பாடும், அவரை புகழும், அவரது பெயரை மரியாதை செய்யும், அவர் உத்தரவுகளை பின்பற்றும் கொண்டு சென்று நிலைநிறுத்துவார். ஆகையால் இந்த ஒன்றியழு வாக்கியத்தை இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே நிறைவேறும். 1:8 யெகோவா என்றைக்கும் என்றும் ஆடுவார். இது போன்றவை புகழ் பாடல்கள். கடவுளே, நீ எப்போதும் என்றும் ஆடுவாய். ஒருவன் நீதான், நீதே கடவுள், சக்திவான் கடவுளே. உன்னையே போல வேறு யார்? வேறு ஆண்டவன் யோக். இதில் கொஞ்சம் கூர்மையான தொடர்கள் இருந்தால் மன்னிக்கவும். யெகோவா உண்மையில் எவருக்குமே ஒப்பற்றவர். 1:9 ஏனென்றால் பாரோ தன் வாகனங்களில் சவாரியாய் கடலில் நுழைந்தான், அவன் சகவேரர்கள் குதிரை தூக்கியார். ஆனால் யெகோவா கடல் நீரே அவர்களுக்கு திரும்பச் செய்தார். இஸ்ரவேலின் பிள்ளைகள் கடலின் நடுவே உலர்ந்த பாதையில் கடந்து சென்றனர். இவை எல்லாம் அந்த நாளில் கடவுள் அவர்களுக்காகச் செய்த அதிசயங்களை மோசே மறுபடியும் சிறப்பிப்பாகச் சொல்லிக் கொண்டதற்கான பேச்சுகள். நாமும் ஆண்டவருக்கு அவர் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள், சின்னங்கள் பற்றி பேச கற்றுக்கொள்ளலாம். நீங்கள் ஒரு அதிசயம், குணமடையுதல், அல்லது ஆண்டவரின் ஒரு ஆசீர்வாதம், ஒரு பணம், அல்லது ஒரு உணவு, அல்லது கடவுள் உங்களை காக்கி ஆபத்தில் இருந்து பாதுகாத்ததை பெறும்போது நீங்கள் ஆண்டவரை புகழ ஆரம்பித்து தேவனை மகிமையாக்கி அனைத்தும் எப்படி நடந்தது, சம்பவங்கள் எப்படி நிகழ்ந்தன என்பதை கணக்கிட்டு அந்த கதை அனைத்தையும் ஆண்டவருக்கு சொல்லத் தொடங்குங்கள். அவருடைய பெயரை, அவரது கருணையை உயர்த்து, இவரின் சக்தியை எல்லாவற்றிலும் மேல் வைத்துச் சொல்லுங்கள். கடவுளே, நான் அப்போதைய அந்த படுக்கையில் அவதிப்பட்டபோது, பிறகு மருத்துவர்களிடம் சென்றபோது மருத்துவ அறிவியல் என்னை குணப்படுத்த முடியாமல் எனக்கு 2 மாதங்கள் மட்டுமே வாழ்க்கை இருப்பதாக கூறியது. நான் இறப்பேன் என்று நான் எண்ணிக்கொண்டே இருந்தபோது நீங்கள் வந்தீர்கள். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீங்கள் எனக்கு வாக்குறுதி அளித்தீர்கள். நான் உன்னை குணப்படுத்துவேன் என சொல்லினீர்கள். இப்போது நான் குணமடைந்து விட்டேன். பார்த்து கொள்ளுங்கள் ஆண்டவரே, நான் குணமடைந்திருக்கிறேன். இப்போது மருத்துவ அறிவியல் என்ன சொல்வது? மருத்துவர்கள் என்ன சொல்வார்கள்? என்ன சொல்வார்கள்? நான் அவர்களைச் செல்லச் சென்று, இதோ நான் இன்னும் உயிருடன் இருக்கிறேன் என்று சொல்லலாமா? ஏனென்றால் நீங்கள் எனக்கு உயிரை கொடுக்கிட்டீர்கள். இவ்வாறு அந்த சொற்களையே கடவுள் விரும்புகிறார். இவைதான் நமது தேவனுக்கு பல்லாச்சாரம் செய்ய வழியாயிருக்கும் ஆண்டவரின் வலிமையான செயல்களை புகழ் பாடுகின்றன. 2 மரியா தீர்க்கதரிசினி, ஆரோனின் சகோதரி, கையில் ஒரு தப்படி எடுத்தாள். அனைத்து பெண்களும் தப்படியும் ஆட்டமாடியதும் அவளைக் குறிகளில் பின்தொடர்ந்து சென்றனர். மரியா பதிலளித்தாள், ஏனென்றால் எல்லோரும் கடவுளின் ஆவி பிடித்து ஆட்டமாடியிருந்தனர். 2:1 மரியா அவைகளிடம், யெகோவாவை பாடுங்கள், அவர் மிக மிக மகிமையடைந்தார், குதிரையையும் சவாரியையும் கடலில் எரித்தார். ஆகையால் அவர் கௌரவத்திற்கும் மகிமைக்கும் புகழுக்கும் உரியவர். நம் வாழ்நாள் முழுவதும் அவரை புகழ்ந்து மகிமையுடனும் போற்றி அவரது பெயரை உயர்த்தி கொண்டிருக்க வேண்டும். இதை செய்வதில் சோர் வேண்டாம், எனக்கு சொல்ல வார்த்தைகள் இல்லை என்று கூற வேண்டாம். நீங்கள் பிரார்த்தனை செய்யப் போனால் அது 5 அல்லது 10 நிமிடத்துக்குதான் நீடிக்கும். பிரார்த்தனையில் உங்கள் நிலையை பற்றி துயர்வுடன், கடவுளே, என் நிலையை பாருங்கள் என்று கூறுவீர்கள். ஆனால் ஆண்டவரை புகழ்கிறீர்கள் என்றால் இதையும் செய்து, கடவுளே, நான் யார்? நான் யார்? நான் பூமியின் ஒரு புழுவைப் போன்று, நீ என்னை நினைத்து என்னை பார்ப்பாய். ஆண்டவரே, நீ மிகப் பெரியவனும் நீதிமானும்தான். யாரும் உன் பார்வையை தாங்க முடியாது, யாரும் உன் கண்ணிற்கு முன்னிலையில் நின்று கொள்ள முடியாது. ஆண்டவரே, உன் முன்னிலையில் பூமி அசைகிறது. இப்போது நான் உன்னுடைய முகத்தை எப்படி சந்திப்பேன் என்று சொல்லுங்கள். ஆனால் நீ மிகவும் கருணையாளன், நான் உன் முன்னிலையில் தோன்ற முடியும். நீ கருணையால் என்னைக் காண்கிறாய், என்னைக் கேட்கிறாய். நீ தம் சக்தி வாய்ந்த கையை அனுப்பி என்னை ஆசீர்வதிப்பாய் என்று நான் அறிவேன்.
இதெல்லாம் நீ என்றால் அன்பு. நீ என் மனதில் உன் வழிகளை உணரச், புரிந்து கொள்ளச், பின்பற்றச், உன்னை புகழச், எல்லா சவால்களையும் கடந்து செல்வதற்கும் விரும்புகிறாய். நீ நான் பயந்து ஓடாதவனாகியிருப்பதாக அல்ல, எப்போதும் உன்னில் நம்பிக்கையுடன் காத்திருப்பதற்கும், உன்னை நோக்கிச் செல்வதற்கும், நீ எனக்கு வலிமையும் தைரியமும் தருவாய் என்பதில் நம்பிக்கை வைப்பதற்கும் விரும்புகிறாய். ஏனெனில் நான் என்றும் உன்னை புகழ விரும்புகிறேன், உனக்கு சந்தோஷம் அளிக்க செல்கிறேன். ஆனால் நான் பூமியின் ஒரு புழுவு போன்றவன் என்றாலும் நீ என்னைக் காணப் போகிறாயென்று நான் அறிவேன், ஏனெனில் அது உன் கருணை. சால்மோசு கூறுமாறு, உன் கருணை நிலைத்து வாழ்கிறது, உன் அன்பு நித்தியமானது, நீ நீதிமான். இவைதான் நாம் ஆண்டவருக்கு கூற வேண்டிய சொற்கள். இதுதான் தேவனை புகழ்தல், இதுதான் தேவனை மகிமையாற்றல். எப்போது நாம் அனைவரும் ஒன்றாக கூடும்போது, அப்பொழுது நாம் ஆண்டவரை கைகளைத் தட்டிக் கொண்டே பாராட்டுகிறோம். கரங்களை நீட்டி, கைகளைத் தட்டிக்கொண்டு, பாடி, குரல் கொடுத்து ஆண்டவரிடம் பேசுகிறோம். இது அவர் கேளாதவன் என்பதால் அல்ல, அவர் அனைத்தையும் பெறுதலுக்கே அதர்வானவர் என்றதை நாம் காட்டவே இதை செய்கிறோம். ஏனெனில் நான் வாய் மூடினால் ஆண்டவர் கேள்வி கேட்பார். நான் உன்னுடைய வாழ்வுக்கு எதற்காக இப்படி அருளியாக இருந்தேன், நீ என்னைப் பற்றி ஏன் வெட்கப்படுகிறாய்? மேலும் நாம் பேசும்போது, வாய் திறந்து தழுவும்போது, பரிசுத்த ஆவி நமக்குள் நுழையும். கடவுள் அருளும் ஆசீர்வாதங்கள் எவ்வளவு அழகானவை! ஆண்டவர் எங்கள் வாழ்வில் எவ்வாறு தோன்றி உதவுகிறார் என்பது அற்புதம். ஆனால் அவ்வளவுக்கும் மேலாக, நாங்கள் எங்கள் கடவுளை உணர்ந்து, அவர் விரும்பும் பேமுறைப்படி நடந்து, அவர் முன் நடக்கும்போது இன்னும் மிகச் சிறந்தது. அவர் தன் மக்களை எழுப்பி, தினமும் ஞாயிறு முதல் ஞாயிறு அல்லது சனிக்கிழமை முதல் சனிக்கிழமை அல்ல, ஆண்டவரின் பெயரை புகழச் செய்கிறார். இப்பொழுது நாம் எழுந்து எங்கள் கடவுளை பிரார்த்தனை செய்வோம். நித்தியமான பரமபிதாவே, ஆசீர்வதிக்கப்படும் விண்ணகத் தந்தையே, உலகம் ஸ்தாபிக்கப்படும் முன்பே உமக்கு ஒரு திட்டம் இருந்தது. அன்பே உடைய தேவனே, எதிர்காலத்தில் உமது அன்பு மகனாகிய உயிரின் வார்த்தையையும் ஒரேயானவரையும் மெசியாவையும் இரட்சகரையும் அனுப்புவதே அந்த திட்டமாக இருந்தது. ஏனெனில் அவர்தான் தூய்மையான குற்றமற்ற ஒரு ஜனத்தை எழுப்புவார். ஆன்மீக பரிசுகளுடன், பரிசுத்த ஆவியின் வெளிப்பாடுடன் அந்த ஜனத்தை எழுப்பி அவர்களை பூரணமாக்குவார். அவர்கள் வாழ்நாள் முழுவதும் உமக்கு ஸ்தோத்திரம் செய்யவும், உம்மை மகிமைப்படுத்தவும், உம்மை மதிக்கவும். ஏனெனில் உம்மை புகழுக்கே, கௌரவத்திற்கே, மகிமைக்கே தகுதியுடையவராக இருக்கிறீர். இன்று நாங்கள் உம்மால் அழைக்கப்பட்டுள்ளோம். நீங்களே எங்களை அழைத்தீர், எங்களைத் தேர்ந்தெடுத்தீர். இங்கே உமது சந்நிதியில் உள்ளோம். உம்மை பின்தொடர விரும்புகிறோம். உமது சித்தத்தை செய்வதையும் விரும்புகிறோம். உமது கட்டளைகளை நிறைவேற்ற விரும்புகிறோம். பாவத்திலிருந்து விலக விரும்புகிறோம். பாவம் செய்யாமல் உமக்கு கீழ்ப்படிந்து, உம்மை புகழ்ந்து, எப்போதும் உம்மை உயர்த்தி, ஆராதித்து, மதித்து, உமது சித்தத்தையே செய்ய விரும்புகிறோம். உமக்கு உகந்தவர்களாக இருக்க விரும்புகிறோம். இவ்வாறு செய்வதற்காக நீ எங்களுக்கு பல நன்மைகளையும் தருவாய். எங்களை ஆசீர்வதிப்பாய், எங்களை காக்கும், எங்களை பாதுகாக்கும். வாழ்வில் பெருக்கையும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் தருவாய். ஒரு நாள் நித்திய ஜீவனையும் எங்களுக்கு அளிப்பாய். பரிசுத்தமான பிதாவே, இந்த எல்லா இரக்கங்களுக்கும் உமது அன்பிற்கும் நன்றி. நித்தியமான தேவனே, ஆண்டவரே, எங்களை அந்த இறுதி இலக்கிற்கு எட்டச் செய்ய உம்மால் அனுமதிக்கப்பட வேண்டும். நாம் தொடர்ந்து செல்ல தைரியமாகவும் முன்முயற்சியுடனும் இருக்க வேண்டும். உமது சபைக்காக நன்றி ஆண்டவரே. உமது திருச்சபைக்காக நன்றி பரிசுத்தமான தந்தையே. உமது வழிகளையும் உமது வசனத்தையும் அறிந்த அனைத்து மக்களுக்காக நன்றி. கடந்த 5 ஆண்டுகளாக தீர்க்கதரிசனத்தின் வரமூடாக ஆவியால் ஊட்டப்பட்ட அனைவருக்காக நன்றி. என் தந்தையே நன்றி. ஆண்டவரே, உம்மை வேண்டுகிறேன். எல்லோரையும் நீ ரட்சிக்க வேண்டும். எவரும் இழக்கப்பட வேண்டாம். அனைவரும் முன்னே செல்வார்கள். அனைவரும் முனைவுடன் செயல்வீரர்கள் ஆகுவார்கள். அனைவரும் அடைவார்கள். தங்கள் வாழ்நாளின் இறுதி வரை நிலைத்திருப்பார்கள். என் தந்தையே நன்றி. இவ்வில்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. உமது மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இப்பொழுது
பிதாவே, உமக்குச் சொல்லித் தவஞ்செய்கிறேன், நோய்களின் பொருட்டு. பிதாவே, இந்த நோய்கள், மக்கள் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். எத்தனையோ விதமான நோய்கள் உள்ளன. குணமடையாத நோய்கள், மனநோய்கள், மந்திரவாதம், சூனியம், சபதங்கள் காரணமாக ஏற்படும் நோய்கள் நிறைய உள்ளன. மேலும் குணமடையாத நோய்களும் உள்ளன ஆண்டவரே. பலர் துயரத்தில் இருக்கிறார்கள். எல்லா வயதினருக்கும் இந்த துன்பங்கள். அவர்கள் துன்பப்பட்டு நம்பிக்கையற்றவர்களாகி மனவேதனையோடும் துக்கத்தோடும் நிறைந்திருக்கிறார்கள். பலர் தங்கள் உயிரை இழக்க விரும்புகிறார்கள், ஏனெனில் அவர்கள் உள்ளத்தில் அமைதியில்லை. என் ஆண்டவரே, உமக்கு இரக்கம் இருக்கட்டும் என்று உம்மிடம் வேண்டுகிறேன். உமது வல்லமையுள்ள கரத்தை நீட்டும், உமது இரக்கமுள்ள கரத்தை நீட்டும். இந்த மக்களை நினைவுகூரும் ஆண்டவரே. அவர்கள் துன்பப்பட அனுமதிக்காதே. இந்த கட்டுப்பாடுகளையும் சங்கிலிகளையும் நீக்கும். இந்த நோய்களை கடித்து நீக்கும் ஆண்டவரே. பலவகையான நோய்கள் ஒவ்வொருவரையும் விடுவித்து சுத்தமாக்கி குணமாக்கும் என் ஆண்டவரே. வலி, குழப்பம் ஆகியவற்றை நீக்கும். பிரார்த்தனை செய்யத் தெரியாதவர்கள் உள்ளார்கள். உம்மிடம் எப்படி செல்வது என்பதையும் அறியாதவர்கள் உள்ளார்கள். ஆனால் என் ஆண்டவரே, உமது இரக்கத்தில் நீ அவர்களை மன்னிப்பாய், அவர்களைப் பார்ப்பாய், நீ அவர்களை விடுவித்து புணர்விப்பாய். ஆண்டவரே, இந்த மக்கள் மேல் இரக்கம் வைத்திரு. ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். என் பிதாவே, அவர்களுக்கு வழியை கற்றுக்கொடு. விடுவிக்கவும் சுத்திகரிக்கவும் நன்றி. பரிசுத்தமான பிதாவே, உமது இரக்கத்திற்கும் அன்பிற்கும் நன்றி. உமது நல்லதுவிற்கு நன்றி. எங்களைச் செவிசாய்த்து கேள்விப்பட்டதற்கும் நன்றி. கௌரவமும் மகிமையும் புகழும் உமக்கே உண்டாகட்டும், இப்பொழுதும் என்றும் என்றும். உமது அன்புடைய மகனாகிய கிறிஸ்து இயேசுவின் மகிமையான நாமத்தில். ஆமேன். கடவுளுக்கு நன்றி. வாருங்கள், நாம் ஆண்டவருக்குப் பாடுவோம் அந்த இரண்டாவது கீதத்தை. யெகோவாவைத் துதியுங்கள், ஆசீர்வதியுங்கள் என்பதைக் கூறும் கீதம். Alabad, bendecid a Jehová, vosotros los hijos de Dios. Alabad, bendecid a Jehová, vosotros los hijos de Dios. Alzad vuestras manos, batidlas a Él, y decidle que solo Él es fiel. Alzad vuestras manos, batidlas a Él, y decidle que solo Él es fiel. Alabad, bendecid a Jehová, vosotros los hijos de Dios. Alabad, bendecid a Jehová, vosotros los hijos de Dios. Alzad vuestras manos, batidlas a Él, y decidle que solo Él es fiel. Alzad vuestras manos, batidlas a Él, y decidle que solo Él es fiel. தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவரின் நாமம் புகழப்பட்டும். நம் கடவுளுக்கு நன்றி. நம் பிதாவுக்கு நன்றி. இந்த அருமையான அதிசயமான வாய்ப்புக்காக. என் கடவுள் ஆண்டவரிடமிருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெறுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். நான் அறிவேன், ஆண்டவர் தமது இரக்கத்தில் பல அதிசயங்களைச் செய்துள்ளார், பலரையும் ஆசீர்வதித்துள்ளார். ஏனெனில் ஆண்டவர் எப்போதும் என்னிடம் சொல்வது இதுதான். அவர் மிக அதிகம் ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் அதிசயங்களை செய்கிறார். தயங்காமல் முன்னே செல்லுங்கள். அழைத்து பிரார்த்தித்து எப்போதும் ஆண்டவரை புகழுங்கள். நன்றி. நான் என் முழு இருதயத்தோடும் உங்களை நேசிக்கிறேன். என் கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நிறைய அழைப்புகள், புத்தங்கள். நான் உங்களை ஆண்டவரில் நேசிக்கிறேன். நன்றி.